நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையாய் என்ன தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையாய் என்ன தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்று ஆராதிப்பே. உண்மை உள்ளவரே உம்மை என்றென்று துதித்திடுவே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்று ஆராதிப்பே. வாய் திறந்து சொல்லுங்க, உள்ளவரே உம்மை என்றென்று துதித்திடுவே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. அம்மப்பா தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. அப்பாவை பார்த்து சொல்லுங்க, நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையாய் என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. வேண்டான்னு கிடந்த எந்த வாழ்வை வேண்டும் என்றீரே. கைவிடப்பட்ட என்னையும் ஒரு பொருட்டாய் எண்ணுகிறேன். வேண்டான்னு கிடந்த எந்த வாழ்வை வேண்டும் என்றீரே. கைவிடப்பட்ட என்னையும் ஒரு பொருட்டாய் எண்ணுகிறே. இயேசுவே உந்தன் அன்பையே பாடிடுவே. இயேசுவே உந்தன் கிருபையை உயர்த்திடுவே. இயேசுவே உந்தன் ஆமென் பாடிடுவே. ஆமென் கிருபையை உயர்த்திடுவே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பே. சந்தோஷமா உணர்ந்து சொல்லுங்க, என்றென்று துதித்திடுவே. ஆமப்பா அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பே. உண்மை உள்ளவரே உம்மை என்றென்று துதித்திடுவே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. தாருங்கப்பா, என்றும் தொடரணும். உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையாய் தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. இருளாய் கிடந்த எந்தன் வாழ்வில் ரட்சிப்பை தந்தீரே. அநேகர் வாழ்வை வெளிச்சமாய் மாற்றும் விளக்காய் வைத்தீரே. இருளாய் கிடந்த எந்தன் வாழ்வை ரட்சிப்பை தந்தீரே. ஆமென். அநேகர் வாழ்வை வெளிச்சமாய் மாற்றும் விளக்காய் வைத்தீரே. இயேசுவே உந்தனே அன்பையே பாடிடுவே. இயேசுவே உந்தனே கிருபையை உயர்த்திடுவே. சொல்லுவோம், இயேசுவே உந்தன் ஆமென் அன்பையை பாடிடுவே. இயேசுவே உந்தனே கிருபையை உயர்த்திடுவே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பே. உமக்கே எங்கள் ஆராதனைப்பா. என்றென்று துதித்திடுவே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பே. உண்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. ஆமப்பா சந்தோஷமா உங்க கிருபை தாருமே. நல்ல கைகளை தட்டி நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. தாங்கப்பா நிலையில்லாத எந்தன் வாழ்வில் நிலையாய் வந்தீரே. நித்தியமான வீட்டை குறித்து நம்பிக்கை தந்தீரே. சொல்லுங்க, நிலையில்லாத எந்தன் வாழ்வில் நிலையாய் வந்தீரே. நித்தியமான வீட்டை குறித்து நம்பிக்கை தந்தீரே. இயேசுவே உந்தனே அன்பையே பாடிடுவே. இயேசுவே உந்தனே
உயர்த்திடுவே. சொல்லுங்க, உந்தனே அன்பையே பாடிடுவே. இயேசுவே உந்தனின் கிருபையை உயர்த்திடுவே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன், ஆராதிப்பேன். உயிர் உள்ளவரை உம்மையே துதிப்பேன். ஆமென். உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே, தாருமப்பா. ஆமாப்பா. சந்தோஷமா சந்தோஷமா ஒவ்வொரு வரிகளையும் அப்படியே உணர்ந்து சொல்லுங்க. வேண்டான்னு கிடந்த எந்தன் வாழ்வை வேண்டும் என்றீரே. கைவிடப்பட்ட என்னையும் ஒரு பொருட்டாய் எண்ணினீரே. வேண்டான்னு கிடந்த எந்தன் வாழ்வை வேண்டும் என்றீரே. கைவிடப்பட்ட எந்தன் வாழ்வு பொருட்டாய் எண்ணினீரே. இயேசுவே உந்தனே அன்பையை பாடிடுவே. இயேசுவே உந்தனே கிருபையை உயர்த்திடுவே. இயேசுவே உந்தனே அன்பையை பாடிடுவே. இயேசுவே உந்தனே கிருபையை உயர்த்திடுவே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். உண்மை உள்ளவரே உம்மை என்றென்று துதித்திடுவே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். ஆமென். உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே, தாருங்கப்பா. உங்க கிருபை தாருமே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உள்ளத்திலிருந்து கேளுங்க. இருளாய் கிடந்த எந்தன் வாழ்வில் ரட்சிப்பை தந்தீரே. அநேகர் வாழ்வை வெளிச்சமாய் மாற்றும் விளக்காய் வைத்தீரே. இருளாய் கிடந்த எந்தன் வாழ்வில் ரட்சிப்பை தந்தீரே. ஆமென். விளக்காய் வைத்தீரே. இயேசுவே உந்தனே. ஆமென். இயேசுவே உந்தனே கிருபையை உயர்த்திடுவே. இயேசுவே உந்தனே அன்பையை பாடிடுவே. இயேசுவே உந்தனே கிருபையை உயர்த்திடுவே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன், ஆராதிப்பேன். நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. ஆமென். உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. ஆமாப்பா. நிலையில்லாத எந்தன் வாழ்வில் நிலையாய் வந்தீரே. நித்தியமான வீட்டை குறித்து நம்பிக்கை தந்தீரே. சொல்லுங்க. நிலையில்லாத எந்தன் வாழ்வில் நிலையாய் வந்தீரே. ஆமாப்பா. நித்தியமான வீட்டை குறித்து நம்பிக்கை தந்தீரே. இயேசுவே உந்தனே அன்பையை பாடிடுவே. இயேசுவே உந்தனே கிருபையை உயர்த்திடுவே. இயேசுவே உந்தனே. ஆமாப்பா. பாடிடுவே. ஆமென். கிருபையை உயர்த்திடுவே.
உம்மை உள்ளவரே உம்மை என்றென்று துதித்திடுவேன். ஆமப்பா அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். நல்லா வாயை திறந்து அப்பாவை பார்த்து சொல்லுங்க. ஆராதிக்கலாம் ஆராதிக்கலாம் எல்லா பிள்ளைகளும். எஸ் சபையார் ஆராதிங்க. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையாய் என்றும் தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். தேவ பிள்ளைங்க ஆராதிங்க எல்லா பிள்ளைகளும். என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் உம்மையே ஆராதிப்போம். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்போம். ஆராதிக்கிற பிள்ளைங்க ஆராதிக்கலாம். வாய்களை திறந்து எஸ் எஸ் தேவ மகிமை தேவ மகிமை. ஆராதிக்க ஆராதிக்க. ஓ தேவனை துதிக்க துதிக்க தேவ மகிமை நம்மை மூடுகிறது. தேவ மகிமை நம்மை மூடுகிறது. தேவ மகிமை நம்மை மூடுகிறது. எஸ் எல்லா பிள்ளைகளும் கரங்களை தட்டி கண்களை மூடி எல்லா பிள்ளைகளும் துதிக்கலாம். அப்படியே தேவனை ஆராதிக்கலாம். தேவ மகிமை 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 இறங்குகிறது இறங்குகிறது இறங்குகிறது. எல்லா பிள்ளைகளும் கரங்களை தட்டி வாய்களை திறந்து ஆண்டவரை ஆராதிங்க. எஸ் அந்த மகிமையில தேவ மகிமையில தேவ மகிமையில அப்படியே மூழ்கி ஆண்டவரே கணுக்கால் அளவு அல்ல, முட்டளவு அல்ல, இடையளவு அல்ல, நீந்தும்படியா ஓ சபையார் நீந்தும்படியா ஒரு ஜீவ நதி புறப்படுவதாக ஒரு ஜீவ நதி புறப்படுவதாக. ஒன்றிலிருந்து ஒன்று பாத்திரங்கள் நிரம்பட்டும் நிரம்பட்டும் நிரம்பட்டும். அபிஷேகத்தின் வல்லமையா ஜனங்கள் நிரம்பட்டும். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே உம்மை ஆராதி. ஒரு முறை கூட என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் இன்னைக்கு ஏதாகிலும் செய்திடுவார். நம்பிக்கையோடு மகனே, நம்பிக்கையோடு மகளே. எஸ் உனக்காய்
அப்பா செயல்படுவி உம் கரம் என்னை விலகாதிருப்பு மலைகளை பெயர்ப்பீரென்றார் என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம் மரித்தோரை எழ செய்தீரென்றார் என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம் ஒரு முறை கூட மலைகளை பெயர்ப்பீரென்றார் அவருக்கு நம்முடைய தடைகள் எம்மாத்திரம் ஆமென் மரித்தோரை எழ செய்தீரென்றார் ஓ உமக்கு எம்மாத்திரம் கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே சொல்லுங்க எஸ் அவர் சர்வஞானி அவர் சர்வ வல்லவர் உன் வாழ்வில் ஏதாகிலும் ஒன்று வழி திறந்தே தீருவார் சொல்லுங்க சொல்லுங்க அத சொல்லும் போதே உங்க வாழ்க்கையில் அற்புதம் அந்த வார்த்தையை சொல்லும் போது சர்வ வல்லவருடைய நிழல் உங்கள் மேல் நிழலிடும் ஆமென் வெறுங்கோலும் கையும் இரு பரிகாரமாகும் உம்மாலன்றி இது யாரா
பள்ளத்தாக்குகள் என்னை சூழ்ந்த போதும், துர்ச்சன பிரவாகங்கள் என்னை சூழ்ந்து கொண்ட போதும் என் தேவன் என்னை மறக்கவில்லை. இனியும் மறப்பாரோ? இனியும் மறப்பாரோ? மகனே, மகளே, உனக்காய் உனக்காய் புது வழி திறப்பார். கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. அப்படியே கரங்களை உயர்த்தி கிரகிக்க முடியா. ஆமென். ஆமப்பா. கிரகிக்க முடியா காரியம் சர்வஞானியே. நல்லா சொல்லிடுங்க. கிரகிக்க முடியா. அந்த வார்த்தை சொல்லும் போது உங்க வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்கிறார். அவர் சர்வஞானி, அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அந்த வார்த்தையை சொல்லுங்க, சொல்லுங்க. சொல்லும் போது கர்த்தர் அற்புதம் செய்கிறார். உங்க வாழ்க்கையில வாசல் திறக்கப்படுகிறது. அடைக்கப்பட்ட தாம்பரங்கள், வெண்கல கதவுகளை திறக்கிற தேவ வல்லமை உங்க வாழ்க்கையில இப்பொழுதே கிரியை செய்கிறது. தேவன் உங்களுக்காய் இதுவரை கைவிடவில்லை, இனிமேலும் கைவிட மாட்டார். ஏதாகிலும் செய்வார், ஏதாகிலும் செய்வார், ஏதாகிலும் செய்தே தீருவார். காரணம், அவர் நம்மை நேசிக்கிறார். அவர் நம்மை கைவிட மாட்டார். அவர் நம்மை கைவிட மாட்டார். இந்த மனிதர்கள் மாறலாம், நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலைகள் கடுமையாக இருக்கலாம். ஆனால் உன்னை அழைத்த தேவன், உன்னை தெரிந்தெடுத்த தேவன், உன்னை வேறு பிரித்த தேவன் உன்னை கைவிடுவது இல்லை. அவர் உனக்கு ஏதாகிலும் செய்வார், ஏதாகிலும் செய்வார். இதுவரை நம்மை கைவிடலையே, இனி எப்படி விட்டு விடுவார்? இதுவரை நம்மை கைவிடலையே, இனி எப்படி நம்மை கைவிட்டு விடுவார்? உடைஞ்சு போய் கிடந்தேனே, உதவாம போனேனே, மெய்யான அன்பை தேடி உலகெல்லாம் அலைஞ்சேனே. உடைஞ்சு போய் கிடந்தேனே, உதவாம போனேனே, மெய்யான அன்பை தேடி உலகெல்லாம் அலைஞ்சேனே. உசுருக்கு மேலாக என்னை நினைச்சாரு, நான் வாழ எனக்காக உசுரை கொடுத்தாரு. உசுருக்கு மேலாக என்னை நினைச்சாரு, நான் வாழ எனக்காக உசுரை கொடுத்தாரு. உலகத்துல நான் இருந்தோம், அது எனக்கு ஆமென் சொந்தமில்ல. நிரந்தரமா அவர் இருக்க ஒரு குறையும் எனக்கு இல்ல. நீர் இல்லாத என் வாழ்க்கை சொல்லுங்க நல்ல சத்தமா, சத்தமா. நீர் இல்லாம நான் வாழ மனசு கேட்கல. நீர் இல்லாம என் வாழ்க்கை அர்த்தமே இல்ல. உம்மை பார்க்க ஆசையே, என்னோடு பேசும் தெய்வமே. ஆமென். உள்ளத்துல இருந்து, உள்ளத்துல இருந்து. நீர் இல்லாம நான் வாழ என் மனசு கேட்கல. நீர் இல்லாத என் வாழ்க்கை அர்த்தமே இல்ல. சொல்லுங்க ஆமென். கேட்கலப்பா.
சாய்க்க இடமும் இல்ல என் நேசர் இயேசுவுக்கோ தலை சாய்க்க இடமும் இல்ல ஏங்குகிறேன் ஆமென் ஆமென் மனசுக்குள்ள ஆமென் ஏங்குகிறேன் ஏக்கத்துல ஆமென் மனசுக்குள்ள நீர் இல்லாம நவால மனசு கேட்கலப்பா அர்த்தமே இல்ல சொல்லுங்க இல்லாம நவால மனசு கேட்கல எல்லா கட்டுகளும் அழியட்டும் எஸ் எஸ் ஆமென் மனசு கேட்கல பார்க்க ஆசை என்னோடு பேசும் தெய்வமே உம்மை பார்க்க ஆசை என்னோடு பேசும் தெய்வமே நீர் இல்லாம நான் வாழ என் மனசு கேட்கல சொல்லுங்க நீர் இல்லாம நான் வாழ என் மனசு கேட்கல கேட்கலப்பா அப்பாவை பார்த்து உடைஞ்சு போய் கிடந்தேனே உதவாம போனேனே மெய்யான அன்பை தேடி உலகெல்லாம் அலைஞ்சேனே உடைஞ்சு போய் கிடந்தேனே ஆமென் சொல்லுங்க சொல்லுங்க உசுருக்கு மேலாக என்னை நினைச்சாரு நான் வாழ எனக்காக உசுரையும் கொடுத்தாரு உசுருக்கு மேலாக சொல்லுங்க உசுரையே கொடுத்தவர் உனக்கு தராமல் இருப்பாரோ உலகத்துல நான் இருந்தோ அது எனக்கு ஆமாப்பா நீர் இல்லாத மனசு கேட்கல சொல்லுங்க சொல்லுங்க எல்லா பிள்ளைகளும் கண்களை மூடுங்க கண்களை மூடி அப்பாவை பார்த்து அப்பா சர்வ ஞானியே சர்வ வல்லவரே என் வாழ்க்கையில எவ்வளவோ செய்து விட்டீங்கப்பா இனியும் செய்யாமல் இருப்பீரோ இனியும் செய்யாமல் இருப்பீரோ ஆண்டவரே நீங்க இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாமப்பா நீங்க என்னோடு இருந்தால் உடைஞ்சு போய் கிடந்த போது ஓ மரண படுக்கையில் கிடந்த போது என்னை தேடி வந்த தெய்வம் அல்லவா ஆண்டவரே மரண படுக்கையிலும் என்னை தேடி வந்த தேவன் என்னை கைவிடாத தேவன் இன்றைக்கு என் வாழ்க்கையில் இருக்கிற இந்த சூழலில் நீர் கைவிட்டு விடுவீரோ நீர் கைவிட மாட்டீர் நீர் கைவிட மாட்டீர் நீர் கைவிட மாட்டீர் அப்பாவை பார்த்து சொல்லுங்க அப்படியே ஆராதிக்கலாம் 5 நிமிஷம் எல்லா பிள்ளைகளும் கண்களை மூடி கரங்களை தட்டி எஸ் ஆண்டவரே ஆண்டவரே அடைக்கப்பட்ட சில வெண்கல கதவுகள் இன்றைக்கு திறக்கும்படியா ஜெபிக்கிறேன் அடைக்கப்பட்ட சில வெண்கல கதவுகள் அடைக்கப்பட்டு சில தாமிர தாழ்பாள்கள் இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு திறக்கப்படுவதாக விசுவாசிக்கிறவன் பெற்றுக்கொள்ள கடவன் விசுவாசிக்கிறவன் பெற்றுக்கொள்ள கடவன் தேவ பிள்ளையே உன் வாழ்க்கையில எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் எத்தனை வாசல்கள் நீ பார்த்து சொல்லலாம் ஆண்டவரே என் வாசல் அடைக்கப்பட்டு விட்டு கிடக்கிறது என் வாசல் அடைக்கப்பட்டு கிடக்கிறது இன்றைக்கு உனக்கு ஒரு நற்செய்தி உன் அடைக்கப்பட்ட வாசல்கள் இயேசுவின் நாமத்தில் திறக்கும் உன் அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கும் என் தேவன் ஏதாகிலும் செய்வார் என் தேவன்
ஏதாகிலும் செய்வார். உன் மரண படுக்கைகள் மாறும். உன் வியாதிகள் நீங்கும். உன் வியாதிகள் நீங்கும். என் தேவன் ஏதாகிலும் உனக்கு செய்வார். உடைஞ்சு போய் கிடக்கிற அருமை சகோதரா, உடைஞ்சு போய் கிடக்கிற மகளே, உடைஞ்சு போய் கிடக்கிற மகனே, கவலைப்படாதே. தேவன் உனக்கு ஏதாகிலும் செய்வார். இன்று அவர் செய்து முடித்து விட்டார். இன்று அவர் செய்து முடித்து விட்டார். உனக்கு மலை போல் இருக்கலாம், உனக்கு மலை போல் இருக்கலாம். ஆனால் மலைகளை மாற்றுகிறவர் அவர் உனக்கு முன்பாய் நிற்கிறபடியால் உன் தடைகள் அவருக்கு ஏமாத்திரம். வருந்தாதே. உடைஞ்சு போயிட்டியா? உடைஞ்சு போய் கிடக்கிறியா? வாழ்க்கையில என்ன செய்வதென்று தெரியல ஆண்டவரே, வாழ்க்கையில என்ன செய்வதென்று தெரியல. என்ன செய்தாலும் என் வழிகள் அடைக்கப்படுகிறது. என்ன செய்தாலும் என் வழிகள் அடைக்கப்படுகிறது. வருந்துகிறாயோ? மகனே, மகளே, உனக்காக ஆண்டவர் ஏதாகிலும் செய்வார். ஏதாகிலும் செய்வார். உன் வாழ்க்கையை திரும்பி பார். அவர் இன்று வரை உன்னை கைவிட்டதில்லை. இனிமேலும் உன்னை கைவிட மாட்டார். அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் கைவிட மாட்டார். உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனை என்றாலும் ஒரே தீர்வுதான், அது இயேசு. ஒரே தீர்வுதான், அது இயேசு. இயேசுவை தவிர நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தீர்வு இல்லை. இயேசுவை தவிர, தேவ சமூகத்தை தவிர நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தீர்வு இல்லை. அவர் உன்னை நேசிக்கிறார். அவருடைய அன்பு மாறாதது. தனிமையின் பாதையில் தகப்பனே தோளில் சுமந்த நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேன். அப்படியே கரங்களை உயர்த்தி அப்பாவை பார்த்து, தனிமையின் பாதையில் தகப்பனே தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். இதற்கு ஈட என்ன தருவேன்? இதற்கு ஈட என்ன தருவேன்? இதற்கு ஈட என்ன தருவேன்? இதற்கு ஈட என்ன தருவேன்? தனிமையின் பாதையில் தகப்பனே சுமந்தனை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? சோர்ந்து போன நேரங்களில் ஆமென். எவ்வளவு நல்ல தெய்வம். அணைத்துக் கொண்டீரே. நான் சோர்ந்து போன நேரங்களில் அப்பா அணைத்துக் கொண்டீரே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே. எனக்கு தந்தீரே. என் கண்ணீரை கணக்கு வைத்து ஆறுதல் தந்தவர் கணக்கில் வைத்தீரே. ஆமாப்பா, எனக்கு தந்தீரே. சொல்லுங்க, எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல்,
எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? ஆமப்பா இதற்கு ஈடாய் என்னை தருவேன் நான். இதற்கு ஈடாய் என்னை தருவேன் நான். எத்தனை பிள்ளைங்களுக்கு சொல்ல முடியுமாப்பா? நீர் செய்த நன்மைகளுக்கு ஈடாய் என்னத்தை செலுத்த முடியுமாப்பா? என்னையே தருகிறேன், என்னையே தருகிறேன். இதற்கு ஈடாய் என்ன தருவேன் நான்? என்னையே தருவேன். இதற்கு ஈடாய் என்னை தருவேன் நான். நல்ல கரங்களை தட்டி அந்த நல்ல தேவனுக்கு நல்ல 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 விசுவாசத்தோடு தேவன் ஒரு வழி திறப்பார். மகனே மகளே, தேவன் உன் வாசல்களை திறப்பார். அடைக்கப்பட்ட வாசல்கள் இன்றே திறக்கப்படுகிறது. நன்றி ராஜா, நீர் செய்த பெரிய காரியங்களுக்காய் ஸ்தோத்திரம். உங்க நாம மகிமைப்படட்டும். நொறுக்கப்பட்ட இருதயத்தோடு வந்த பிள்ளைங்க தேவ சமூகத்திலிருந்து திரும்பி செல்லும் போது ஒரு மகிழ்ச்சி, ஆண்டவரே, ஒரு ஆசீர்வாதத்தோடு, ஒரு ஆர்ப்பரிப்போடு சமாதானமாய் இங்கிருந்து செல்லட்டும். நீர் செய்த எல்லா நன்மைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தருடைய சத்தம் ఈ పొద్దు మన ఎనప్పుడు దేవుని వార్తలో கண்களை உலகத்தின் இச்சைகளுக்கு விலக்கிக்கொள். కళ్ళని ఆ లోకంలో మూసుకోవాలి. ஆமென், ఆమేన్, ஹல்லேலூயா, హల్లెలూయా. கடந்த வாரம் என்ன பார்த்தோம்? நாவை அடக்குங்கள். ஆமென், ஆமென். சபையில மட்டும் அடக்கிற கூடாது. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. போன வாரமே சொன்னேன், நம்முடைய சரீரத்தின் அவயங்களை குறித்து கொஞ்ச நாள் தியானிக்கலாம். పోయిన వారం చెప్తిమి మన శరీరాన్ని అవయవాల గురించి కొన్ని దినాలు మనం ధ్యానించిపోతాము. ஹல்லேலூயா, హల్లెలూయా. இந்த வாரம் கண்களை உலகத்தின் இச்சைகளுக்கு விலக்கி காத்துக் கொள்ளுங்கள். கண்ணினி లోకాల ఆశలకు మనమును కాసుకోవాలా. ஹல்லேலூயா, హల్లెలూయా. நம்முடைய சரீரத்தில் మన శరీరములో கண்ணானது, కండ్లయేది நம்முடைய சரீரத்தின் மொத்த அவயங்களின் இச்சைகளுக்கு வழிவகுக்க கூடியது கண்தான். మన శరీరంలో అన్ని ఆశలకు చూపించేది మన కళ్ళుదా. ஆமென், ఆమేన్, ஹல்லேலூயா. హల్లెలూయా. காரணம், ఎలంటే இந்த கண்ணின் மூலமாக ఈ కండ్ల ముఖాంతరంగా நமக்கு ஒரு விஷன் உள்ளே போகிறது. మనము దాన్ని మనం ఏడిపిస్తాము. அது நம்முடைய சரீரத்தில் கிரியை செய்யும். అది అయింది మన శరీరంలో క్రియాలు చేస్తాయి. ஹல்லேலூயா, హల్లెలూయా, ஹல்லேலూயா. హల్లెలూయా. வேதம் சொல்லுகிறது 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1 యోవాను 2వ అధ్యాయము 16வது வாக்கியம் வாசிக்க கேட்கலாம். 16వ వాక్యం చదువుతాము. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தில் உண்டானவைகள். ஹல்லேலூயா, హల్లెలూయా, ஹல்லேலூயா. హల్లెలూయా. இங்கு பரிசுத்த யோவான் சொல்லுகிறார், యోవాను చెప్తాడు, நாம உலகத்தின் இச்சைகளுக்கு விலக்கி நம்மை காத்துக் கொள்ளணும். మనము లోకాన మోహానికి మనం కాసుకోవాలా. இந்த உலகத்தின் மேல் நமக்கு இச்சை வருவது எப்படி? ఈ లోకాన మీద మనకు ఆశలు వచ్చేది ఎప్పుడు? கண்ணின் மூலமாக. తన కండ్లలోంచి. ஆமென், ఆమేన్, ஹல்லேலூயா. హల్లెలూయా. இந்த கண்ணின் மூலமாகத்தான் ఈ కన్ను ముఖాంతరంగా இந்த விஷன், காட்சி நம்முடைய மனதுக்குள் போகிறது. ఆ సూప్ అనేది మన లోపల పోతాయి. அப்போ வேதம் சொல்லுகிறது, దేవుని వాక్యం చెప్తాయి, இந்த கண்ணின் இச்சைகளினால் ఈ కండ్ల ఆశలో நாம் தேவ அன்பிலிருந்து
விலகிவிடக் கூடாது. మన దేవుని ప్రీతిలోంచి దూరపోకూడదు. இந்த கண்ணின் இச்சைகளினால் ఈ కండ్ల ఆస్తుల్లోంచి உலகத்தில் உள்ளவைகளின் மேல் இச்சித்து లోకాన్ని మీద ఉండే ఆస్తులు పెట్టి தேவ அன்பிலிருந்து நம்மை விலக்கிக் கொள்ளக் கூடாது. దేవుని ప్రీతిలోంచి మనల్ని దూర పెట్టుకోకూడదు. அல்லேலூயா హల్లెలూయా அல்லேலூயா. హల్లెలూయా. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, கண்ணை பார்த்துக்கோங்க. కళ్ళు చూసుకోండి. ஆமென் ఆమేన్ அல்லேலூயா హల్లెలూయా ஆமென். ఆమేన్. ரொம்ப మోసமானது కண்ணு. ఈ కండ్లైంది నిండా మోసమైంది. ஆமென் ఆమేన్. ஏன்னா ఎలంటే இதன் மூலம் దీని ముఖాంతరం இச்சிக்கப்படுவது ఆశపడేది அது உள்ளால் போய் అది లోపల పోయి நம்முடைய சரீரத்தை మన శరీరాన్ని இச்சைகளுக்கு அடிமையாக்கி దానికి గులాంగా చేసి தேவ அன்பிலிருந்து நம்மை பிரித்து விடுகிறது. దేవుని ప్రీతిలోంచి మనం నిప్పేస్తాయి. ஆமென் ఆమేన్ அல்லேலூயா హల్లెలూయా அல்லேலூயா. హల్లెలూయా. ஏ ఎలా எப்படி ఎట్లా ஒரு குழந்தை, ఒక బిడ్డ ஆமா இப்ப அது பழகி போச்சு. நம்முடைய பிள்ளைங்களுக்கு நிலாவை ஊட்டி சாப்பாடு, நிலாவை காட்டி சாப்பாடு ஊட்டின காலங்கள் எல்லாம் போய் ఆ చంద్రుని చూపించి భోజనాలు పెట్టిన బిడ్డలు పోయి இப்ப மொபைலை காட்டி சாப்பாடு ஊட்டுற காலமா இருக்கு. ఇప్పుడు మొబైల్ చూపించి ఆ బిడ్డలకు భోజనం పెట్టే మాదిరి అయిపోయింది. ஆமென் ఆమేన్ அல்லேலூயா హల్లెలూయా அல்லேலூயா. హల్లెలూయా. அது உள்ள கார்ட்டூன் எல்லாம் பார்க்கும். దాని లోపల కార్టూన్ చూస్తున్నాం. கார்ட்டூன்ல பூனை எலியும் மட்டும் இல்ல, அண்டைய காலத்துல எங்க காலத்துல எல்லாம் பூனை எலியும் மட்டும் தான் இருந்து. ఆ కాలంలో ఆ ఎలిక బిల్లి ஒரு நாயும் இருக்கும், இந்த ரெண்டுக்கு எதிரி. దానికి ఎదురుగా కుక్క కూడా ఉన్ను. ஆமென் ఆమేన్. எங்க காலத்துல அவ்வளவுதான் கார்ட்டூன். ఆ కాలంలో అంతదా ఉన్నింది. இப்ப என்னென்னமோ வருது. ఇప్పుడు ఏమేమో వస్తా ఉన్నాయి. ஆமென் ఆమేన్ அல்லேலூயா హల్లెలూయా அல்லேலூயா. హల్లెలూయా. நைட் சில பிள்ளைங்க தூக்கத்துல கதறத கேக்குறோம். నైట్ లో కొన్ని బిడ్డలు దాన్ని తలుసుకొని భయపడేది బిడ్డలు ఉండారు. அல்லேலூயா హల్లెలూయా. சில பிள்ளைங்க பயப்படுறத பார்க்கிறோம். భయపడే బిడ్డలు చూస్తున్నాము. என்ன காரணம்? ఏలంటే விஷன் విషన உள்ள போனது அப்படி. దాని నోట్లో పోయేది అట్లా. ஏன்? ఎలా சாப்பாடு கொடுக்கும் போது భోజనం ఇచ్చినప్పుడు அம்மா அனகொண்டா போட்டு காட்டுது. అమ్మ అనుకుండా ఏసు చూపించును. ஆமென் ఆమేన్ அல்லேலூயா. హల్లెలూయా. அனகொண்டாவை பார்த்துக்கிட்டே புள்ள தூங்குச்சு. అనుకొండ చూసుకునే బిడ్డ నిద్రపోయింది. இப்போ குழந்தை தூக்கத்துல அனகொண்டா வருது. ఇప్పుడు ఆ బిడ్డకు అది వస్తాయి నిద్రలో. புள்ள பயப்படாம இருக்குமா? బిడ్డ భయపడకనే ఉన్నా. ஆமென் ఆమేన్. அன்னைக்கு நிலாவை காட்டி சோறு ஊட்டின போது అప్పుడు చంద్రుని చూసి ఈ బిడ్డ పెట్టినప్పుడు அவனுடைய எண்ணங்கள் உயர்ந்ததாய் இருந்தது. వాని ఎన్నాలు పెద్దదిగా ఉండింది. ஹலோ ஆமென் ఆమేన్ அல்லேலூயா హల్లెలూయా அல்லேலூயா. హల్లెలూయా. அவனுக்கு இயற்கையை குறித்த ஒரு ஆழ்ந்த ஒரு ஏக்கம் இருந்தது. దాని గురించి దేవుడు బిడ్డలకు అది ఒక ఆశలు పెట్టింది. அப்படி வச்சுக்கொள்ளும். అట్లా పెట్టుకుంటాం. ஆமென் ఆమేన్ அல்லேலூயா. హల్లెలూయా. ஏன் சொல்றேன்னா, ఏలంటే நம்முடைய ஐயா அப்துல் கலாம் ஐயா, అబ్దుల్ కలాం అయ్యా அவருடைய வாழ்க்கையில అతని జీవితంలో உயர்வுக்கு காரணம் இயற்கை. పెరిగేదానికే అతని ఇది. ஆமென். ఆమేన్. யாருக்காவது டவுட் உண்டா? டவுட் இருந்தா அவரோட புக் படிச்சுக்கோங்க. ஆமென் ఆమేన్ அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அப்போ అప్పుడు அன்று ఆ బుద్ధు ஒரு செயற்கையானதா இல்லாமல் இருந்தது. అది ఒక ఇది లేకుండా ఉండింది మనుషులతో. ஆமென். ఆమేన్. அம்மா இடுப்புல குழந்தைய வச்சுக்கும், అమ్మ నడుములో బిడ్డని పెట్టుకొని அப்படியே முற்றத்துல அப்படியே நடக்கும், ఆ తావారంలో అట్లే నడిసి கதை சொல்லும், కథ చెప్పి பாட்டு பாடும், పాటలు పాడి நிலாவை காட்டும். తండ్రిని చూపించి இதெல்லாம் அம்மாவுடைய வேலையா இருந்தது. ఇది అమ్మ అన్ని కళ్ళు చేస్తా ఉన్నింది. ஆமென். ఆమేన్. ஆனா இன்னைக்கு ஒரு வேலை இல்லை. ఇప్పుడు ఒక పని போட்டு கையில கொடுத்து மொபைல கொடுத்தா போதும். గిన్నెలో అన్నం వేసి మొబైల్ ఇస్తే చాలు. அதுங்க பாட்டுக்கு ஒரு ஓரத்துல மொபைல வச்சுக்கிட்டு அதுங்க பாட்டுக்கு சாப்பிடுது. ఒక సైడ్ లో తన మొబైల్ పెట్టుకొని అది పాటు తింటా ఉంది. நமக்கும் சந்தோஷம், அப்பா என்ன என் புள்ள தொந்தரவே பண்ணாது. మనకు సంతోషం ఉండు మన బిడ్డ నాకేం அவனுக்கு மொபைல் கொடுத்தா போதும். దానికి మొబైల్ ఇస్తే చాలు. நமக்கு அதுல ஒரு பெருமை, దాంట్లో ఒక సంతోషం. என் புள்ள இப்பவே யூடியூப் ஓபன் பண்ணுது. నా బిడ్డ ఇప్పుడే యూట్యూబ్ చూస్తాయి. என்னமோ நிலாவுக்கு சேட்டலைட் விட்ட போலதான். శాటిలైట్ ఉడిచినట్ల భూమి ఆకాశానికి. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. இதில் பெருமைப்படாதே. సంతోషపడద్దు. நாளைக்கு அதே காரியத்தில் நீ அழக்கூடிய காலம் வரும். అదే కార్యాన్ని గురించి నువ్వు రేపు ఏడవలసింది వచ్చును. ஹல்லேலூயா. హల్లెలూయా. சாபம் அல்ல, இதுதான் நிச்சயம், நிதர்சனமான உண்மை. సావం అనేది కాదు, ఇదే నిజంగా జరగబోయేది. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஏன்னா యాలంటే கண்ணின் பார்வைதான் మన కండ్లు దృష్టిదా நம்முடைய உள்ளத்துக்குள் போய் கொண்டிருக்கிறது.
இருக்கிறது. మన హృదయంలో పోతా ఉంటాయి. அப்ப அந்த குழந்தை எதை பார்க்கிறதோ அதுதான் உள்ள போகும். ఆ బిడ్డ ఏది చూస్తాయో అదే తనలో పోతాయి లోపల. ஹalleluya హల్లెలూయా ஹalleluya. హల్లెలూయా. இன்னைக்கு ரவுடி எல்லாம் ஹீரோ. ఇప్పుడు రౌడీలంతా హీరోలు అవుతారు. ஆமென் ఆమేన్. அது கார்ட்டூன் பார்க்கறான்னு வைங்க, కార్టూన్ చూస్తాడని పెట్టుకోండి. அவனுக்குள்ள ஒரு எண்ணம் வரும். వాని లోపల ఎన్నాలు వస్తాయి. ஆமென் ఆమేన్. அவனை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க. వాడిని చూసి అందరూ భయపడతారు. அவன் எல்லாருக்கும் மேல இருக்கிறான். వాడు అందరికి పైన ఉంటాడు. அப்ப இவனுக்கு உள்ளேயும் ஒரு வரும், ஓ என்ன பார்த்து எல்லாரும் பயப்படணும். వాని లోపలను వాడు ఎంచుకుంటాడు నాన్ని చూసి ఇంకోరు భయపడాలని. ஆமென் ఆమేన్. நாளைக்கு அவன் வெட்டவும் குத்தவும் போவான். వాడు రేపు కొట్టేదానికి నరికేదానికి పోతాడు. என்ன காரணம்? యాల కారణము உள்ள போனது அப்படி, వాని లోపల పోయేది అట్లా. உள்ள போறது அப்படி. లోపల పోయేది అట్లా. தேவ பிள்ளையே, దేవుని బిడ్డ வேதம் சொல்லுகிறது, దేవుని వాక్యం கண்ணின் இச்சைகளுக்கு விலக்கிக்கொள். కళ్ళని ఆశల నుంచి దూరం పెట్టుకో. ஆமென் ఆమేన్. ஏவாள் ఏవాల్ అనేది வீழ்ந்தது கண்ணின் இச்சையால். పడిండేది ఆ కళ్ళ ఆశలనే. சாத்தான் சொன்னான், సైతాన్ చెప్పినాడు. எடுத்து வாசிக்கலாம் ஆதியாகமம் 3:6. ఆదికాండం 3:6 చదువుతాము. அப்பொழுது ஸ்திரியானவள், ஓ அந்த விருட்சத்தின் கனி புசிப்பதற்கு நல்லதும், என்னங்க நல்லா சொல்லுங்களேன், நல்ல நல்ல வாயை திறந்து சொல்லுங்க, பார்வைக்கு இன்பமுமாய் இருந்தது என்று கண்டாள். போதும். ஏவாள் விழுந்தது, ఏవాల్ పడింది, ஏவாள் வீழ்ந்தது ఏవాల్ పడింది கண்ணின் பார்வையால். కళ్ళు సూపులో எதை பார்த்தாள்? ఏంటిని చూసా? பிசாசு சொன்னவுடன் సైతాన్ చెప్పిందనే அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை பார்க்கிறாள். ఆ జీవ విరుక్షాన్ని కళ్ళలో చూస్తాయి. அவள் புசித்தது கிடையாது, అది తినింది కాదు. ஆனால் అవుతే கண்ணின் இச்சைகளால் తన కళ్ళ ఆశల్లో அவள் அது இன்பம் என்று கண்டு అది మంచిదని తెలిసి அதில் அவள் இச்சிக்கப்படுகிறாள். దాంట్లో వాళ్ళు ఆశపడతాయి. ஹalleluya. ஆமென். எப்படி உள்ள போகுது பாருங்க பாவம். అది ఎట్లా పోతుంది చూడండి పాపము. ஹalleluya. హల్లెలూయా. எப்படி உள்ள போகுது? తన ఎట్లా పోతాయి? கண்ணின் வழியாய் போகுது. కళ్ళు దృష్టిలోంచి ஏன்னா పోతాయి. அவளுடைய பார்வை, ఎలాంటి దాని చూపు. அவள் பார்த்தாள், దాని చూసా அதை ఇன்பமாய் எண்ணினாள். అది బాగుండాయని తెలిసా. அது பார்வைக்கு இன்பமாய் தெரிந்தது. తన చూపుకు మంచిదని చెప్పా. உடனே அவள் இச்சிக்கிறாள், తక్షణమే దాని ఆశపడి எப்படியாவது இதை பறித்து சாப்பிட்டே ஆகணும். ఎట్లయినా దీని పీకి నేను తినాలా. ஹalleluya. హల్లెలూయా. என்ன காரணம்? ఏమంటే கண்ணின் பார்வை. తన కళ్ళు చూపు. அவளுடைய பார்வையில் తన చూపులో அந்த பழம் ఆ அவளுக்கு పండు இச்சையை தூண்டியது. ఆ పండు అనేది తనకు ఆశలు చూపించింది. அப்போ அந்த விஷம் தான் அவளுக்குள் பாவத்தை தூண்டுகிறது. అప్పుడు ఆ దృష్టి అనేది తన పాపాన్ని రెప్పిస్తాయి. ஆமென். హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. தேவனோடு உள்ள உறவிலிருந்து ஏவாள் விலக்கப்படுகிறாள். దేవునితో ఉండే ఆ సంబంధాలని దూర పెడతాయి. விலக்கப்படுவதற்கு காரணம், తోసిపెట్టేదానికి అర్థము, முகாந்திரம் எப்படி உருவானது? అది ఎట్లా వచ్చిందంటే கண்ணின் பார்வை. తన కళ్ళు చూపులో. ஆமென். ఆమేన్. அதனால தான் யோவான் சொல்லுகிறார், దాని నుంచి యోవాన్ చెప్తాడు, கண்ணின் இச்சைகளுக்கு போனால், కండ్ల ఆశలకు పోతే, கண்ணின் இச்சைகளில் விழுந்தால் కండ్ల మోగాండ్ల పడితే நாம் தேவனுடைய அன்பிலிருந்து வேறு பிரிக்கப்பட்டு விடுவோம். దేవుని ప్రీతిలోంచి మనం దూర తోసి పెట్టేస్తారు. ஹalleluya. ஹalleluya. எனவே தான் இயேசு சொன்னார், దాని నుంచి యేసు இயேசு చెప్పాడు. கண்ணை பற்றி अनेक காரியங்கள் சொல்லி இருக்கிறார். యేసు దాని గురించి ఎన్నో కార్యాలు చెప్పిండాడు. எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 9வது வாக்கியம். మత్తయి 18:9 వాక్యం చదువుతాము. உன் கண் உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. ஆமென். ఆమేన్. எவ்வளவு கடுமையான வார்த்தை. ఎంత కష్టమైన మాట. உன் கண்ணு உன் கண்ணு கண்ட்ரோல் பண்ணுதுன்னா, నీ కళ్ళు నిన్ను కంట్రోల్ చేస్తాయంటే குருடனா இருந்துட்டு போ, దాన్ని பிடுங்கி எறி. పీకేసేసి గుడ్డోడుగా పో. ஹலோ. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. பாக்கியலட்சுமி என்ன ஆகிறா? భాగ్యలక్ష్మి ఏమైంది? சரவண என்ன ஆனா? సరవణుడు చచ్చాడా? மீனாட்சி என்ன ஆனா? మీనాక్షి ఆడుంది. கண்ணு போகுது. కండ్లు ఆశలు దాని మీద పోతాయి.
ஆமென். ఆమేన్. கண்ணு போகுது, కండ్లు పోతాయి, கண்ட்ரோல் இல்ல. కంట్రోల్ చేయకాలే. ஆமென். ஆமென். கண்ணு போகுதா, కండ్లు పోతాయా, புடுங்கி எறி என்று கர்த்தர் சொல்லுகிறார். దాని పెరికేయి అని దేవుడు చెప్తాడు. ஒரு பாக்கியலட்சுமிக்காக ஒரு கண்ணை இழக்கணுமா? ఒక భాగ్యలక్ష్మి అనే దానికి ఒక కన్ను நீங்களே யோசித்து முடிவு பண்ணிக்கோங்க. యోచన చేసి దాని మీరు అర్థం பாக்கியலட்சுமி வேணுமா, உன் கண்ணு வேணுமா? భాగ్యలక్ష్మి కావాలనా, నీ కన్ను కావాలనా? சரவண மீனாட்சி வேணுமா, உன் கண்ணு வேணுமா? సరవనైనోడు మీనాక్షి కావాలనా, నీ కన్ను కావాలనా? హల్లెలూయా, హల్లెలూయా, హల్లెలూయా. హల్లెలూయా. கண்ணு இழுக்குது. కళ్ళు అట్లా ఈడుస్తాయి. ஆமென். ఆమేన్. இழுக்கதான் செய்யும். ఈడిసిందా చేసును. ஆமென். ఆమేన్. ஏன்னா ఎలాంటే இந்த கண்ணின் பார்வைதான் ఈ కన్ను దృష్టిదా முழு சரீரத்தையும் நரகத்துக்கு கொண்டு போவது. పూర్తి శరీరాన్ని నరకానికి ఈడ్చుకొని పోతాయి. ஆண்டவர் இயேசு சொன்னார், దేవుడు యేసు చెప్పాడు, உன் கண் இடறல் உண்டாக்கினால் புடுங்கி எறி. నీ కళ్ళు నీకు మోసం చేస్తే కన్ను పెరికేసే. ஹல்லேலூயா, హల్లెలూయా, ஹல்லேலூயா. హల్లెలూయా. நீ கண்ணோடு நரகத்துக்கு போவதை பார்க்கலும் குருடனாய் பரலோகத்துக்கு போவது மேல். కన్నులో నరకానికి పోయేదానికన్నా గుడ్డోడుగా పరలోకానికి పో. அதனுடைய பொருள், దాని అర్థము கண்ணின் பார்வைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும். తన కళ్ళు సూపుకు అంత ఇంపార్టెంట్ వల్ల. நம்முடைய கண் எதை இச்சிக்கிறது, మన కళ్ళు ఏంటిని ఆశపడతాయి, எதை విரும்புகிறது, ఏంటిని ఆశపడతాయి. ஆமென். ఆమేన్. மத்தேயு 6 మత్తయి 6 22 23 வாசிக்கலாம். 22 23 వాక్యాలు చదువుతాము. கண்ணானது என்னங்க, நல்லா கேளுங்க, மொத்த சரீரத்துக்கும் పూర్తి శరీరానికి விளக்காய் இருக்கிறது, దీపంగా ఉంటాయి. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். ஆமென், ఆమేన్. அதனால தான் దానించిదా இயேசு சொன்னார், యేసు చెప్పాడు, கண் இடறல் உண்டாக்கினால் புடுங்கேறு. నీ కళ్ళు నీకు దూరం చేస్తే పెక్కేసే. ஆமென், ఆమేన్. ஹல்லேலூயா, హల్లెలూయా, ஹல்லேலூயா. హల్లెలూయా. புள்ள அனகொண்டா பார்க்கணும்னு சொன்னா బిడ్డ అనుకొండా చూడాలంటే நீ கேட்கணும், மகனே உனக்கு கண்ணு வேணுமா அனகொண்டா வேணுமா? నువ్వు అడగల్లా, నీ కన్ను కావాలనా అనగొండ కావాలనా? ஒரு ஆமென் வராது. ஆமென், ఆమేన్. ஹல்லேலூயா, హల్లెలూయా, ஹல்லேலூயா, హల్లెలూయా, ஹல்லேலூயா. హల్లెలూయా. அன்பு தேவ பிள்ளையே, ప్రీతి దేవుని బిడ్డలారా, பிள்ளைகளை எப்படி వளர்க்கிறோம்? బిడ్డల్ని మనం ఇట్లా సాంగుతాము. வாலிப சகோதர சகோதரி, అందరూ బాగుండాలా. கண்ணின் இச்சைகளுக்கு விலக்கிக்கொள். కళ్ళ ఆశల నుంచి దూరం చేసుకో. விலக்கி கொள்ளுகிறாயா? మార్చుకుంటావా? காரணம், ఎలాంటే உன் கண் தெளிவாய் இருந்தால் నీ కన్ను శుద్ధంగా ఉంటే உன்னுடைய சரீரமே வெளிச்சமாய் నీ இருக்கும். శరీరం నీకు దీపంగా ఉంటాయి. உன் கண் கெட்டதாய் இருந்தால் నీ కన్ను చెడ్డదిగా உன் ఉంటే சரீரத்தையே அது கெடுத்துவிடும். నీ శరీరాన్ని అది మొబ్బు చేస్తాయి. எனவேதான் దాని నుంచి கண்ணானது உனக்கு இடறல் உண்டாக்காமல் காத்துக்கொள். కళ్ళైనది నీకు చెడ్డది చేయకుండా నిన్ను కాసుకో. அல்லேலூயா, హల్లెలూయా, அல்லேலூயா. హల్లెలూయా. ஏவாள் ఏవాళ్ళు கண்ணின் இச்சையால் கவரப்படுகிறாள். కళ్ళు ఆశలతో దాని ఆశపడతాయి. ஆமென். ఆమేన్. கண்ணுதான் முதல்ல பாக்குது, కన్నుదా ఫస్ట్ లో చూస్తాయి. அதை பறித்து சாப்பிடுகிறாள். దాని పీక్ తింటాయి. அவள் முழு சரீரமும் அது பாவத்தில் போகிறது. దాని శరీరం పూర్తిగా పాపంలో పోతాయి. ஆமென், ఆమేన్. அவள் சபிக்கப்பட்டது கண்ணுக்கு மட்டுமல்ல, ఆ అమ్మ శాపాన్ని తీసుకొని కళ్ళు మాత్రం அவள் కాదు, முழுவதும் சபிக்கப்பட்டாள். ఆ అమ్మ పూర్తిగా పాపన శాపం ஹல்லேலூயா, హల్లెలూయా, ஹல்லேலூயா. హల్లెలూయా. அப்போ நம்முடைய கண்ணானது మన కళ్ళయ్యేది நம்முடைய சரீரத்துக்கு கொடுக்கிற வெளிச்சம். మన శరీరానికి ఇచ్చే దీపము. ஆமென், ఆమేన్, ஹல்லேலூயா. హల్లెలూయా. அப்ப நாம கொடுக்கிற வெளிச்சத்தின்படிதான் మనం ఇచ్చే ప్రకాశాన్నించిదా நம்முடைய சரீரம் பரிசுத்தமாய் మన இருக்கும். శరీరం అయ్యేది పరిశుద్ధం అవుతాయి. ஹல்லேலூயா. హల్లెలూయా. கண் தெளிவாய் இருந்தால் కన్ను శుద్ధంగా ఉంటే நம்முடைய சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் మన இருக்கும். శరీరం పూర్తిగా பிரசங்கி 11:9 வாசிக்கலாம். ప్రసంగి 11:9 చదువుతాము. பிரசங்கி 11:9. உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட.
ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை அறிந்து கொள். ஆமென். తెలుసుకో. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அன்பு சகோதர சகோதரி, ప్రీతి సహోదర సహోదరులారా, வேதம் சொல்லுகிறது, దేవుని వాక్యం చెప్తాయి, அன்பு வாலிப பிள்ளைகளே, ప్రీతి యువస్తుల బిడ్డలారా, ஆமென், ఆమేన్, வாலிப பிள்ளைகளே, యువగస్తుల வேதம் బిడ్డలారా, சொல்லுகிறது, దేవుని వాక్యం చెప్తాయి, உங்கள் நெஞ்சு உங்கள் இருதயத்தின் வழிகளில் எல்லாம் நட, నీ హృదయాన్ ప్రకారంగా నడి, உங்கள் கண் இச்சிக்கிற வழிகளில் எல்லாம் நட, నీ కండ్లు ఆశపడే దారిలంతా నడి. ஆனால் అవుతే ஒன்று மட்டும் நினைத்துக்கொள், ఒకటి మాత్రం తెలుసుకో, இவைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் దీని అన్నిటి గురించి தேவன் உன்னை நியாயம் தீர்க்க கொண்டு வந்து நிறுத்துவார். దేవుడు నిన్ను న్యాయం తీర్పేదానికి తీసుకొని వచ్చి నిలిపిస్తురు. அல்லேலூயா. హల్లెలూయా. அன்பு சகோதர சகோதரி, ప్రీతి సహోదర நம்முடைய సహోదరులారా, கண்கள் మన కండ్లు தூய்மையாகணும். మన శుద్ధం అవ్వాలి. நம்ம சரீரம் தூய்மையாகணும்னா நம்முடைய கண்கள் முதலாவது మన தூய்மையாகணும். శరీరం శుద్ధంగా ఉండాలంటే ఫస్ట్ మన కండ్లు శుద్ధంగా ఉండాలి. அல்லேலூயா. హల్లెలూయా. நம்முடைய பார்வையை காத்துக்கொள். మన దృష్టిని కాసుకోవాలి. எதை பார்க்க கூடாதோ அதை பார்க்க கூடாது. ఏంటిని చూడకూడదు అది చూడకూడదు. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. இன்னைக்கு ఇప్పుడు அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே கவர்ச்சிகரமா இருப்பதின் காரணம் అడ్వర్టైజ్మెంట్ అన్ని బాగా కవర్చిగా బాగుండేదానికి కారణము சும்மா தான் போயிட்டு இருப்போம். ఊరికేదా పోతా ఉంటాము. பக்கத்துல ஒரு பெரிய ஃபிளக்ஸ் இருக்கும், పక్కన ఒక పెద్ద స్క్రీన్ ఉన్న, ஒன்னு வாங்கினா 3 ஃப்ரீ. ఒకటి తీస్తే 3 ఫ్రీ అనేసి. ஆமென். ఆమేన్. நமக்கு தேவையே இருக்காது. అది మనకు కావాల్సిందే లేకుండా ఉన్న. ஒன்னு வாங்கினா 3 ஃப்ரீன்னு பார்த்தவுடன் ఒకటి తీస్తే 3 ఫ్రీ అని చూస్తున్న తక్షణమే நம்ம பிளான் மாறும். మనం ప్లాన్ మనకు ఆశలు. ஆமென். ఆమేన్. கையில ஒரு 1000 ரூபாய் இருக்கு, సైలో ఒక 1000 రూపాయలు ఉన్నాయి, கேஸுக்கு வச்சிருந்தது. రేషన్ పెట్టింది. கேஸ் கேஸ் గ్యాస్ సిలిండర్ పెట్టింది. பரவாயில்ல, 100 ரூபாய்க்கு கிடைக்கும். கேஸ் தான் இப்ப 1500 ரூபாய். సిలిండర్ తీసుకునే దానికి పెట్టుకొని ఇంట్లో. ஆமென். ఆమేన్. அதுக்கு மாத்தி வச்சது, దానికి ఎత్తి పెట్టిండేది. உடனே மனக்கணக்கு, తక్షణ మనసులో பரவாயில்ல పర్వాలేదు. இத ஆமென். ఆమేన్. 3 ஃப்ரீ, 3 ఫ్రీ అంట. 4 உனக்கு தேவையா? అది 4 కావాలన్నా அது నీకు பார்க்கவே மாட்டோம். దాని మనం చూడనే அவன் 1 எடுத்தா 3 ஃப்ரீன்னு சொல்றான். ఒకటి ఎత్తే 3 ఫ్రీ అని அப்ப చెప్తాడు. 4 நமக்கு தேவையா? அத பார்க்க மாட்டோம். అది 4 మనకు కావాల్సిన దాన్ని చూడము. என்னமோ உலகத்திலே இது நீ கிடைக்கவே கிடைக்காதுன்னு போய் விழுந்துடுறது. ఏమో లోకాంలో ఈ తర మనకు దొరకనే దొరకదనేసి మనం அடுத்த நாள் கேஸுக்காரன் வந்து ஹார்ன் அடிப்பான். తక్షణ మారుదినం వచ్చి గ్యాస్ వాడు ఆర్ని కొడుతుడు. மறந்தே போயிரும். என்ன சந்தோஷம், 1க்கு 3 கிடைச்சி. ఒకటికి 3 దొరికింది ఆయన సంతోషం. அத பெருமையா பக்கத்து வீட்ல எல்லாம் சொல்றது. దాని సంతోషంగా పక్కింట్లో எக்கா எக்கா நான் ஒரு சாரி வாங்கினேன், 3 சாரி கிடைச்சி. నేను ఒక కోక తీస్తానంటే 3 ఫ్రీ. ஒரு சுடிதார் வாங்கினேன், 3 சுடிதார் கிடைச்சி. ఒక సుడిదార్ తీస్తే 3 ఫ్రీగా దొరికింది. ஒரு குக்கர் வாங்கினேன், 3 குக்கர் ஃப்ரீ. ఒక కుక్కర్ తీస్తే 3 ఫ్రీ అని చెప్పిండు. வீட்லயே 2 பேர் தான் இருப்பான், ఇంట్లో ఇద్దరుదా ఉంటాము. ஆனா வீட்ல 4 குக்கர். అవుతే ఇంట్లో 4 కుక్కర్లు. அது மேல இருந்து பொடி புடிச்சு దాంట్లో పైన ఎత్తి கரப்பாம்பூச்சி ஏறி దాంట్లో పరట్లంతా పడి ஓ அத க்ளீன் பண்றதுக்கு ஒரு நாள் దాన్ని క్లీన్ చేసే ఒక దినము மறந்துடுவோம். మర్చిపోతాము. இது எப்ப வாங்குனது? దీన్ని ఎప్పుడు తీసింది? கேஸ் காசுல வாங்குனது. గ్యాస్ కావాల్సిన దాంట్లో తీసిండేది. என்ன செய்து இப்போ? ఇప్పుడు ఏం చేస్తాయి? மேல మేల నిద్రపోతాయి. கரப்பாம்பூச்சிக்கு கூடு, అన్ని దాంట్లో పడి ఉంటాయి. அது முட்டை போட்டு 5 தலைமுறையை பார்த்துடுச்சு. దాంట్లో గుడ్లేసి ఈ తలమురాలు. நீங்களும் சிகப்பு கிட் அடிச்சு பாத்தீங்க, பிளாக் கிட் அடிச்சு பாத்தீங்க, எந்த கிட் அடிச்சாலும் அது சொல்லும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாதுடா. మీరు ఏందా దానికి కొడితేనో దాన్ని ఏం చేసుకొని కాదు. அது தலைமுறையா பெருகுது. తలమురాలు తరములా పెరుగుతానే ఉంటాయి. ஏன் இந்த வம்பு? ఏంటికి பேசாம அன்னைக்கு கேஸை எடுத்திருந்தா గౌనంగా గ్యాస్ అబద్ధ 1500 ரூபாய் கடன் இருக்காது, 1200 అప్పులైండదు, கரப்பாம்பூச்சி தொல்லை வந்திருக்காது, మన పరట్ల కష్టాలు వచ్చిండదు. முதல்ல சோப்பு கிட் அடிச்சு பார்த்தோம், அது வந்திருக்காது. ఫస్ట్ లో ఎర్ర కిట్ కొడితేమే అది அப்புறம் புதுசா போட்டான் கருப்பு கிட், ஓடி ஒளிந்தாலும் விடாது. నల్ల కిట్టి కొడితేనో ఆడపోతేనో ఉడిదని చెప్పాడు. ஆமென். ఆమేన్. எதை அடிச்சாலும் அது விட மாட்டேங்குது. ఏది కొడితేనో అది సాయనం ఉంటాయి. அடிச்சு கஷ்டப்பட்டு கிளீன் பண்ணிட்டு இருப்ப, அட்டைப்பட்டிக்கு உள்ள இருந்து ஒண்ணு தலையை எட்டி பார்த்து என்ன
కష్టపడి క్లీన్ చేస్తుంటే వేరే ఎక్కడ ఉన్నా போச்சுடா என்னுடைய 250 ரூபாய் கருப்பு கிட்டு. కిట్. ஆமே ఆమేన్ ஆமே ఆమేన్. எவ்வளவு செலவு? ఎంత సెలవు. ஆமென் ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. எதனால வந்து? ఏంటి ఇది వచ్చింది? தொடக்கம் எங்க? ఆరంభం యాడా? buy one get 3. 3 తీస్తే 1 ఫ్రీ. ஆமென் ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. கண்ணின் இச்சைகள் కండ్ల ఆశలు சாதாரண காரியமாகத்தான் உங்களுக்கு தெரியும். సింపుల్ కార్యంగా ఉంటే మీకు ஆனா తెలుసు. கொஞ்சம் யோசித்து பாருங்க. దాని కొంచెం యోచనలు చేస్తే அதனால் நாம் பாதிக்கப்படுகிற காரியம். దాంట్లో మనకి ఎంత కష్టాలు. ஆமென். ఆమేన్. எதனால வந்து? ఏంటి నుంచి వచ్చా? ஒரு சின்ன விளம்பரம். ఒక చిన్న అడ్వర్టైజ్మెంట్. அத பார்க்காம போயிருந்தேன்னா ஒரு பிரச்சனை இல்ல. దాని చూడకుండా పోయింటే యా సమస్య ఉండిండదు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலూயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. சில விசுவாசி కొన్ని విశ్వాసులు ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வர்றதுக்கு பதிலு ఆదివారం ఆరాధనకి వచ్చేదానికి బత్తి PVRல ஷோ புக் பண்ணிட்டு போறான். పీనేల సోప్ బుక్ చేసుకొని పోతాడు. ஆமென் ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. என்ன காரணம்? ఎలాంటే முந்தின நாள் ஏதோ ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணான். పోయిన దినం ఏదో ఆన్లైన్ లో పర్చేస్ చేసి அவன் ஆஃபர் கொடுத்தான். వాడు ఆఫర్ ఇచ్చినోడు. ஆஃபர் மட்டும் பிளிங்க் ஆகும் பாருங்க. ఆఫర్ మాత్రం పెద్దదిగా అవుతా ఉంది. ஆமென் ఆమేన్. அம்மாவா இல்லையா? అవునా లేదా? அம்மாவா இல்லையா? ஐயோ அம்மாவா இல்லையா? நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கீங்க போல இருக்கே. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அதுதான் உண்மை. అదే నిజము. ஆமென். ఆమేన్. ஒரு சின்ன காரியம் ఒక చిన్న కార్యము நம்முடைய பார்வை அந்த பக்கம் விழுந்தபடியால் మన సూపు ఆపక పడిన దాని నుంచి நாம் சிக்கி விடுகிறோம். మనం సిక్కుకుంటాము. ஆமென். ఆమేన్. ஏவாள் சிக்கி கொண்டாள். యోవాల్ సిక్కొనింది. தாவீது దావీదు ஒரு முறை ఒక బారి எடுத்து வாசிக்கலாம். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 2 సామువేల్ 11వ అధికారం 2 4. 2, 3, 4 చదువుతాము. தாவீது ஆ ஆ 2 சாமுவேல் 11 2 4. தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரண்மனை உப்பரிகையின் மேல் உலாத்திக் கொண்டிருக்கும் போது கண்டான். ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. கண்ணின் பார்வை. తన సూపు தாவீது விழுந்தது கண்ணின் இச்சையால். దావీదు పడింది తన కండ్ల ఆశ. பார்த்தான், చూసినోడు அவள் சௌந்தரியம் உள்ளவள் என்று கண்டான். అది బాగా సుందరగా ఉండాయని చచ్చా. அவ்வளவுதான், விழுந்தான். పడిపోయాడు. தேவனால் சபிக்கப்படுகிறான். దేవునిలా వాడు శాపం அதனுடைய తీసుకుంటాడు. தண்டனையை பெறுகிறான். వాడు దండన శిక్ష తీసుకుంటాడు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அப்போ சாதாரண ஒரு பார்வைதான். సాధారణమైన ఒక సూపు. ஆனால் அந்த பார்வை ఆ దృష్టి அவனுக்குள் இச்சையை தூண்டுகிறது. వానిలో ఆశ ఇచ్చింది. அந்த இச்சையினால் அவன் பாவத்தில் விழுகிறான். ఆ ఆశలు అనేది వాడు పాపంలో పడతాడు. ஆமென். ఆమేన్. இச்சையானது கர்ப்பம் தரித்து ఇచ్చ అనేది గర్భం పట్టి பாவத்தை பிறப்பிக்கிறது. పాపాన్ని ఇప్పిస్తాయి. எனவேதான் வேதம் கண்ணிற்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறது. ఏలంటే దేవుని వాక్యం కండ్లకు అంత நம்முடைய ఇంపార్టెన్స్. கண்ணின் பார்வை சரியா இருக்கட்டும். మన కండ్లు సరిగా ఉండాలా. நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 1வது வாக்கியம் வாசித்தோம் என்றால் న్యాయస్తులు 16వ అధికారం 1వ వాక్యం చదువుతామంటే சிம்சோனை குறித்து வேதம் சொல்லுகிறது. సింసోన్ గురించి వేదం చెప్తాయి. சிம்சோன் காசாவுக்கு போய் கண்டான். போதும். ஆமென். ఆమేన్. விழுந்தான். పడిపోయాడు. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சிம்சோனுடைய அழிவு எங்க ஆரம்பம்? సింసోన్ పడింది ఎక్కడ స్టార్టింగ్? இந்த ஸ்திரியால் தான். ఈ స్త్రీ నుంచి. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவனுடைய நசரேயனாய் இருந்த அவனுடைய ரகசியத்தை அவளுக்கு சொல்லிவிட்டான். నస్రేనైన వాని ఆశీర్వాదాన్ని దానికి చెప్పేశాడు. அவள் அதை பெலிஸ்தியருக்கு சொல்லிவிட்டாள். అది పోయి పెలిస్తేరికి చెప్పేశా.
பெலிஸ்தியருடைய கையில் அகப்பட்டான். ఫిలిష్తీయుடைய శైలో వాడు కట్టేశాడు. அவனுடைய அந்த முடியை வெட்டி எடுத்தார்கள். వాని ఎంటికల్ని వాళ్ళు కట్ చేసి ఎత్తేశారు. தேவனுடைய அபிஷேகம் அவனை விட்டு நீங்கியது. దేవుని ఒక అభిషేకం వాని నుండి పోయిచ్చా. ஆமென் ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. காரணம் தேவனால் முன்குறிக்கப்பட்டவன் அவன் நசரேயனாய் வளர வேண்டும். ఏలంటే దేవుడు ముందుగా చెప్పిన తర్వాత వాడు నస్రేన్గా పెరిగినోడు. ஆமென். ఆమేన్. அது மாறிய போது அவனுடைய அபிஷேகம் நீங்கியது. ఆ నస్రేన్ అనేది వాని నుంచి పోయినప్పుడు వాని అభిషేకం அவனுடைய పోయింది. வீழ்ச்சி தொடங்கியது. వాడు పడే ఆరంభమైంది. ஆமென். ఆమేన్. எங்க தோல்வி தொடங்குது பாருங்க. ఎక్కడ సోల్ అనేది ఆరంభమవుతాయి చూడండి. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அநேக பிள்ளைகளை நான் கேட்டிருக்கிறேன். ఎన్నో బిడ్డల్ని మనం అడిగిండాము. மொபைல்ல வரும் இன்ஸ்டா லோன், మొబైల్ no document, no processing, మొబైల్లో వచ్చిన ఈఎంఐ ఇన్స్టాల్మెంట్ లోను within few minutes you will get your 5 amount in minutes your account. 5 minutes లో నీ అకౌంట్ లో నీ డబ్బులు వచ్చి పన్ను. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. ஏதோ பார்த்துட்டு இருப்பான், ஒரு அட்வர்டைஸ்மென்ட் வரும். ఏదో చూస్తా ఉన్నప్పుడు అడ్వర్టైజ్మెంట్ వచ్చును. ஆமென். ஆமென். உடனே கிளிக் பண்ணிடுறது. తక్షణ క్లిక్ చేసేది. அவனும் போட்டுருவான், உடனே போட்டுருவான். వాడు తక్షణ వేసేస్తాడు. 20,000 50,000 20,000 50,000 அடுத்தது படுற பாடு. దాంట్లో పడే కష్టాలు. அல்லேலூயா. హల్లెలూయా. அன்பு தேவ பிள்ளையே, ప్రీతి దేవుని పిల్లారా, மயங்காத, నువ్వు ఇది పడద్దు, மயங்கிடாத, నువ్వు మైంకి పడద్దు, கண்ணின் மயக்கத்திற்கு விட்டு கொடுத்து விடாதே. కళ్ళు ఆశలకు నువ్వు విడిచిపెట్టేయద్దు. அல்லேலூயா. హల్లెలూయా. நீ தேவைகளோடு இருந்தாலும் నీకు కావాల్సిందిగా ఉంటే தேவ சமூகத்துல சமர்ப்பித்து தேவனிடத்திலிருந்து வழியை பெற்றுக்கொள். దేవుని సమూహంలో సమర్పించి దేవుని ఒక దారిలో నువ్వు తీసుకో. மாட்டி விடாதே. మాట్టుకోవద్దు. லோன் கொடுக்கிறவன் எவனே உனக்கு தெரியாது. వాడు లోన్ ఇచ్చేవాడు ఎవడు గానీ నీకు తెలీదు. ஆமென். ఆమేన్. நாங்க அநேக மெசேஜ்களை பார்த்திருக்கிறோம். ఎన్నో మెసేజ్లు చూసినాము. அவன் நம்பரை ஹேக் பண்றான், వాడు నీ నంబర్ కలెక్ట్ உன் చేస్తాడు. கான்டாக்ட்ல இருக்கிற எல்லாருக்கும் மெசேஜ் போடுறான். నీ కాంటాక్ట్ లో ఉండేవాడు అందరికి మెసేజ్లు వేస్తాడు. என்னென்னமோ நடக்கு. ఏమేమో జరుగుతాయి. மாட்டிக்கொள்ளாதீர்கள். సిక్కుకోవద్దు. மாட்டிக்கொள்ளாதீங்க. సిక్కుకోవద్దండి. கண்ணின் இச்சைகள் కండ్ల ఆశలు கண்ணுக்கு கவர்ச்சியா இருக்கிறது என்று விழுந்து விடாதீங்க. కండ్లకు బాగా ఉండాయని పడిపోవద్దండి. சிம்சோன் விழுந்தான். సిమ్సోన్ పడిపోయాడు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. தன்னுடைய அழிவு அங்கிருந்து தான் அவனுக்கு ஆரம்பமாகிட்டு. నష్టం అనేది అక్కడి నుంచి ఆరంభమైంది వానికి. அப்போ ஒரு மனிதனுடைய வீழ்ச்சி, ఒక మనిషి ఒక సోల్ అనేది கண்ணின் இச்சைகள் எப்பொழுது வருகிறதோ அப்பொழுதே தொடங்கி விடுகிறது. కండ్లలో వానికి ఆశలు మోగాలు ఎప్పుడు వస్తాయో అప్పుడే వాని கவனமா పడిపోయినాడు. இருக்கணும். బాగా గమనంగా ఉండాలా. அல்லேலூயா. హల్లెలూయా. ஏவாளுடைய கண்ணின் அந்த இச்சை యోవాలుడ కన్ను ఒక ఆశని வந்தவுடனே அவளுடைய வீழ்ச்சி தொடங்கி விட்டது. ఆ దిష్టి వచ్చిందనే దాని పడిపోయింది. அதனால்தான் தேவனை அவள் சந்திக்க முடியாமல் அவள் வெட்கப்பட்டு மறைந்திருந்தாள். దాని నుంచి దేవుణ్ణి చూడని కాకుండా అది మూసుకొని పడింది. தேவன் இன்னும் சபிக்கவில்லை. దేవుడు ఇంకా శాపమీయలేదు. தேவ சமூகத்திலிருந்து அப்புறப்படுத்தவில்லை. దేవుని సమూహం నుంచి ఇంకా బయట తోయలేదు. ஆனால் అవుతే அவள் தேவனை விட்டு விலகி இருக்கிறாள். ఆయమ్మ దేవుని నుంచి దూరంగా పోయింది. என்ன காரணம்? ఎలాంటే எப்போ கண்ணின் இச்சைகள் நம்மை மேற்கொள்ளுகிறதோ ఎప్పుడు కండ్లు మోగాలు మన మీద వస్తాయో அப்பொழுதே நம்முடைய வீழ்ச்சி ஆரம்பமாகி விடுகிறது. అప్పుడే మనం పడిపోతామని మనకు ఆరంభం అవుతాయి. அல்லேலூயா. நமக்கு தேவையில்லாத அவசியம் இல்லாதவைகள் மேல் கண்ணை செலுத்தாதீங்க. మనకు కావాల్సింది లేని దాని మీద కండ్లు చూపదండి. ஆமென். ఆమేన్. கண்ணை கொண்டு போகாதீங்க. దాని మీద తీసుకోపోదండి కండ్లని. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. இன்னைக்கு ஏன் சர்ச்சுக்கு வரல? ఈ పొద్దు ఏంటి చర్చికి రాలేదు? பாஸ்டர், நான் சர்ச்சுக்கு தான் வந்துகிட்டே இருந்தேன். పాస్టర్ నేను చర్చికి దా వస్తానే ఉంటుని. சர்ச்சுக்கு அப்படியே திரும்பும் போது அந்த வளைவில చర్చిలో ఆ మూలలో తిరిగినప్పుడు ஒரு பார் இருந்துச்சு. ఒక బార్ ఉనింది. அத பார்த்தோன்னே என் கால் அப்படியே அங்க போயிடுச்சு. దాన్ని చూసిందనే నా కాళ్ళు అట్లే ఈడ్చుకొని పోయిడ్స్ ఆడికి போச்சு. పడిపోయాడు. என்ன காரணம்? ఎలాంటే கண்ணின் இச்சைகளுக்கு விழுந்து விடுகிறோம். కండ్ల ఆశలకు పడిపోతాము. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அது எப்படிதான் போகுதோ தெரியல இவங்களுக்கு மட்டும். என்ன அறியாமலே கால் அங்க போகுது. వాళ్ళకి తెలియకుండానే తన కాళ్ళు ఆడిపోతుందంట. ஆமென். మేన్. அப்புறம் காலு மேல வெளியில வரும்போது மட்டும் காலுக்கு என்ன ஆகுதோ தெரியல, ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது. లోపల నుంచి బయట వచ్చినప్పుడు ఏం జరుగుతుందో తెలియదు కాళ్ళకు. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. என்ன காரணம்? ఏలంటే கண்ணின் இச்சை. కండ్లని మోగాలు. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా.
கண்ணின் இச்சைகளுக்கு விட்டு கொடுக்காதுங்க. కండ్లు మోగానికి ఈడిసి పెట్టదండి. ஆமென். ఆమేన్. நமக்கு தமிழ்நாட்டில் நடந்த சம்பவம் நமக்கு தெரியும். మన తమిళనాడులో జరిగిన సంభవాన్ని గురించి మనకు తెలుసు. 53 பேர் ஆச்சு நேத்திக்கு நைட்டோட. నిన్న నైట్ లోనే 53 మనుషులు. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஒரு இளவு வீட்டுக்கு போன இடம். ఒక సావింటికి పోయిన జాగాలో. ஆமென். ఆమేన్. இவ்வளவு கொடூரமான சம்பவம். ఇంత పెద్ద పాపమైన సంభవం. ஆமென். ఆమేన్. அதுலயும் சில பேர் இருக்கிறான். దాంట్లోనూ కొందరు ఉండారు. வேஸ்ட் பண்ண கூடாதுன்னு குடிச்சு செத்து இருக்கிறான். దాని వేస్ట్ చేయకూడదని పెట్టి పెట్టి తాగిండారు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஆமென். ఆమేన్. என்ன காரணம்? ఏలంటే கண்ணின் இச்சையில் தொடங்குவது. కండ్లు ఆశలు ఆరంభం అవుతాయి మోగాల్లో. கண்ணின் நம்முடைய பார்வையை காத்துக் கொள்ளுங்கள். మన దృష్టిని మనం కాసుకోవాలా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. பாருங்க, చూడండి, நம்ம தாவீதையும் சிம்சோனையும் குறித்து பார்த்தோம். దావీదుని గురించిను సిమ్సోని గురించిను మనం அப்ப இந்த చూస్తాము. கண்ணின் இச்சைகள் நம்ம எப்படி பாவத்தில் விழ வைக்கிறது, ఈ కన్న మోగాలు ఎట్లా మనల్ని పాపాల్లో దొబ్బుతాయి, நம்மை எப்படி அந்த கண்ணின் இச்சைகள் நம்மை வீழ்த்துகிறது. ఎట్లా కండ్లు పాపాలు మనల్ని పాపాల్లో తీసుకొని పోతాయి. ஹல்லேலூயா. హల్లెలూయా. இன்னொரு ஆளை பார்க்கலாம். ఇంకొక మనిషిని ஒன்று చూస్తాము. ராஜாக்களின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் ఒకటి రాజాల పుస్తకము 21వ అధ్యాయం. 1-2 வாசிக்கலாம். ఒకటి రాజాలు ஒன்று ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 1-2. ஆ ஆ ஆகாபின் அரண்மனைக்கு அருகிலே ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. அந்த ஆகாப் நாபோத்தோடு பேசி, என் வீட்டிற்கு அடுத்து இருக்கிறபடியால் அதை கீரை கொலையாக்கும்படி எனக்கு கொடு. அதை கவனிங்க, பொருளாசை. పొర్లాసులు. ஆமென். ஆமென். பார்க்கிற பொருளை எல்லாம் இச்சிக்காதுங்க. చూసే వస్తువులంతా ఆశపడదండి. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஒரு பொருளை பார்க்கிறோம், ఒక వస్తువుని చూస్తాము, ஒரு கடையிலே போறோம்னு வைங்க. ఒక అంగటికే పోతాము, ஒரு பொருளை பார்க்கிறோம், ఒక వస్తువుని చూస్తాము, அதை நமக்கு இச்சிக்கப்படக்கூடியதா இருந்தால் అది మనం ఆశలు పడేదాగా விலகி விடுங்க. దూరంగా పోయండి. பொருளாசை వస్తువుల ఆశలు நம்மை அழிவுக்கு கொண்டு போகும். మనల్ని దొబ్బేస్తును. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. கடந்த நாட்களில் நாங்கள் கண்ணால் கண்டோம். పోయిన దినముల్లో కన్నుల్లో చూసింది. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஒரு சகோதரி சேர்த்து வைத்திருந்த பொருள். ఆ సహోదరి చేర్చి పెట్టిన వస్తువు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அன்பு சகோதர சகோதரி, ప్రీతి సహోదర సహోదరి, பொருளாசை நமக்கு இருக்க கூடாது. వస్తు ఆశలు అనేది మనకు பொருளாசையும் விக்கிரகமும் ஒன்று என்று வேதம் சொல்லுகிறது. వస్తు ఆశల విగ్రహ ఆశలు అన్ని நீ விக்கிரக ஆராதனை செய்வது எப்படி தேவனுக்கு பிரியமில்லாத காரியமோ, విగ్రహ ఆరాధన అనేది దేవునికి ఎట్లా ప్రియం లేనిదో, அதே போலதான் பொருளாசை என்பதும். అదే తరదా వస్తు ఆశలు అనేది. அன்பு சகோதர சகோதரி, ప్రీతి సహోదర இங்க సహోదరులు, என்ன நடக்கிறது? ఇక్కడ ఏం జరుగుతాయి? ஆகாபுடைய அரண்மனைக்கு பக்கத்தில் ఆగాబనే అరణ్యమన పక్కలో நாபோத் என்ற ஒரு மனிதனுடைய திராட்சை தோட்டம் இருக்கிறது. నాబోత్ అనే ఒక మనిషి ద్రాక్ష తోటం అనే పక్కలో ఉంటాయి. அதை இந்த ராஜா ஒரு நாள் பார்த்து விடுகிறார். ఆ రాజు ఆగాబ్ అనేవాడు ఒక దినం చూసేస్తాడు. திராட்சை தோட்டத்தை பார்த்த உடனே அதை இச்சித்து விடுகிறார். ద్రాక్ష తోటాన్ని చూసిందనే వాడు ఆశలో పడిపోతాడు. இதை நமக்கு எடுத்தால் நல்லா இருக்கும். దీన్ని నేను తీసుకుంటే నాకు బాగున్ను. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. இத நமக்கு வளைச்சு போட்டா நல்லா இருக்கும். దాని తీకి నేను వేసుకుంటే బాగున్ను. அன்பு சகோதர சகோதரி, ప్రీతి సహోదర సహోదరులు, ஊர் பக்கம் யாருக்காவது நிலம் இருக்குன்னா, ఊరు పక్కల ఎవరికైనా పొలాలు நான் சொல்றேன், பங்காளி இங்காளி அவன் இருப்பான் இவன் இருப்பான், அவன் நிலத்தை எல்லாம் வளைச்சு போட நினைக்காதே. వాంది వీంది అంతా షేర్ చేసుకుంటామని తలెద్దండి. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. எங்க ஊர் பக்கம் எல்லாம் முந்தைய காலத்துல என்ன நடக்கும்னா, పోయిన కాలాలంతా జరిగితే ఏమంటే, நைட்டோடு நைட்டு அந்த எல்லக்கல்ல புடுங்கி அந்த பக்கம் கொண்டு நாட்டிடுவான். నైట్ తో నైట్ ఆ కాండ్రాయిని పీకి దాని పక్కల ఎత్తుకొని నాటేస్తాడు. ஆமென். ఆమేన్. என்ன படிப்பறிவு கிடையாது. అప్పుడు అంత చదువులు లేదు జాస్తి. இவன் கொஞ்சம் அங்க பண்ணையார் போல இருப்பான். వాడు కొంచెం వస్తువులు సేన్ ఊర్లో. ఊర్లో. ஆமென். ఆమేన్. அவனுடைய சொந்த சகோதரங்களாய் இருக்கும், படிப்பறிவு இல்லாதவனாய் இருக்கும். వానికి సొంత సహోదరులుగా చిన్నాయన పెద్దనాయన కొడుకులుగా நைட்டோடு நைட்டா எல்லகல்ல நீக்கிக்கிட்டே போவான்.
నైట్ తో నైట్ ఆ రాయి కాండి రాయిని పీకి నడుచుకొని పోతానే ఉంటాడు. லாஸ்ட் அவன் பிள்ளைங்க வந்து அளக்கும் போது அவனுக்கு அரை ஏக்கரை காணாது. వాని బిడ్డలు వచ్చి దానికి కొలిసేనప్పుడు ఆ 6 ఏకరా ఉండదు. பண்ணது யாரு? చేసింది ఎవరు? அண்ணன் தான். వాళ్ళ అన్నందా, கூட பிறந்த அண்ணன். కూడా పుట్టినోడు என்ன செய்துட்டான்? ఏం చేసేసినోడు? நைட்டோட நைட்டா எல்லகல்ல நீக்கி 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 50 அரை ஏக்கரை கொண்டு போயிட்டான். రాత్రితో రాత్రి పీకి పీకి 6 ఏకరాన్ని లేకుండా చేసేసాడు. அல்லேலூயா. హల్లెలూయా. எங்கள் தகப்பனாருக்கு ஒரு 50 சென்ட் இருந்தது. మాస్టర్ నాన్నకు ఒక 50 సెంట్లు ఉనింది. கரெக்டா தெரியாது, ஒரு அரை ஏக்கர் போல இருக்கும். ఒక 6 ఏకరా ఉనిన్ను மெயின் ரோட்ல எங்க ஊர்ல. ఊర్లో. ஆமென். ఆమేన్. எங்கள் தாயாரை எங்க அப்பா உபத்திரவப்படுத்தியதால் எங்க மூத்த சகோதரர்கள் எங்களை தனியா வாடகை வீட்டுல வச்சிருந்தாங்க. వాళ్ళ నాయన కుటుంబాన్ని ఉపద్రవం చేసిన దాని తర్వాత బయట దూరంగా తనిగా పెట్టినారు. எங்க ஐயாவுக்கு இது వసதியா போச்சு. వీళ్ళ నాయన కాదు బాగా అయిపోయా. ஏன்னா அவர் பேர்ல தான் இருந்துச்சு. అతని పేర్లేదో ఉనింది. எங்க ஊர்ல மாம்பட்டை ஒரு ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு சாதனம் இருக்கு. పట్ట అనేది ఒక సాధన బాగా ஆமென். மாம்பட்டை மாம்பட்டை మాను పట్ట. ஆமென். ఆమేన్. 2 குப்பி மாம்பட்டைக்காக எங்க இடத்தை அந்த மனுஷன் எழுதி கொடுத்து போட்டான். 2 బాటిల్ మా పట్ట కోసం ఆ నేలని రాసి చేసినాడు. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அப்படியெல்லாம் குடிச்சவன் இருக்கிறான். అట్లా ఇంత తాగినోళ్ళుగా ఉండారు. ஆமென். ఆమేన్. அவ்வளவுதான் போச்சு. పోయిషా எழுதி கொடுத்துறது, சைன் போட்டுறது, రాసిచ్చి సైన్ వేసేసేది. இதுக்கு என்கரேஜ் பண்றது, உசுப்பு ஏத்துறது கூட பிறந்த சகோதரங்க, எங்க சித்தப்பா కూడా పుట్టిన సిన్నాయన కొడుకులు పర్వాలేదు సరి సెయ్యి సెయ్యి అనేసి. ஆமென். ఆమేన్. நல்ல வேளை செத்து போயிட்டானுங்க. அதுலயும் ஒரு ஆளு சாகர வரைக்கும் நான் சித்தப்பானே கூப்பிட்டது இல்லை. దాంట్లో ఒక మంచి సత్యదాంక సినాయన అని పిలిచిందే లేదు. ஆமென். ఆమేన్. எங்க அம்மா பட்ட அடி எல்லாம் நாங்க கண்டு கண்டு பார்த்து பார்த்து అమ్మ పడిన దెబ్బలంతా చూసి இவனுங்களை பார்த்தாலே நமக்கு ஆகாது. వీళ్ళని చూస్తేనే అవదు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. சாகரவங்க சாவுக்கு கூட போகல. సచ్చినోనికి సావు కూడా పోలేదు. ஆமென். ఆమేన్. காரணம் ఎలంటే சொந்த சகோதரத்தை సొంత సహోదరుల్ని 2 பாட்டில் மாம்பட்டைக்காக நாசம் பண்ணினவன். 2 బట్టలు కాదాని కోసం మోసం చేసిన వాళ్ళు துரோகிகள். ద్రోగులు. இப்படி எங்க வீட்டுல நடந்தது போல ఈ తర ఇంట్లో எங்க జరిగిన ஊர்ல பாத்தீங்கன்னா எல்லா இடத்திலும் இதுதான் நடக்கும். ఊర్లంతా ఇదే తరనే జరుగుతా ఉన్నింది. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. சாதாரண ஒரு காரியத்துக்காய் సింపుల్ గా ఒక కార్యానికి வளைச்சு போட்டுருவான். ఇప్పేసుకుంటాడు. ஆமென். ఆమేన్. எங்க ஊர்ல ఊర్లో அண்டைய காலத்தில் ఆ కాలంలో சாப்பாடு சோறு கிடையாது. తినేదానికి అన్నం ఉండదు. கிழங்கும் அக்கானியும். ఆ గెడ్లు కొమ్మ గెడ్లు. அக்கானி என்ன தெரியுமா? பதநீர். உங்க అదో ஆமென். నీరా. வாட் இஸ் பதநீர்? పదని అంటే నీరా. நம்ம பிள்ளைங்க அப்படியும் கேட்க வேணி. வாட் இஸ் பதநீர்? పదనీరు అంటే ఏమి? பனைமரத்துல இருந்து வடிக்கிறது. తాటి మండలించి ఆ నీరు తీసేది. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அன்று அதெல்லாம் கிடையாது. பதநீர். ఆ పదనీరు ஒரு அக்கானியும் சொல்லுவோம். அக்கானியும் கிழங்கும் தான். అక్కానీన ఆ కొమ్మగం చెట్లు. அக்கானி ஒரு கலையும் அக்கானியும் ஒரு மூட்டு கிழங்கும் கொடுத்து சொத்தை எழுதி எடுத்தவன் இருக்கிறான். ఆ మూట గెడ్లను తుట్టు దానికి పోయప్పులే. ఇచ్చిన ఒక ఆ సొత్తులు రాసి எவ்வளவு கில்லாடியா இருக்கிறானுங்க பாருங்க. ఎంత క్లేడ్లు. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஒரு முட்டு கிழங்குன்னா ஒரு மரவள்ளி கிழங்கு, அந்த செடி இருக்குல்ல, அதுல ஒரு செடியை புடுங்கும் போது வர்ற கிழங்கு அது ஒரு 4-5 இருக்கும். இப்படி எல்லா திசையிலும் இருக்கும், பெருசு பெருசா బాగా పెద్ద పెద్దదిగా ఉన్న కొమ్మక చెట్లు. ஆமென். ఆమేన్. அதுக்கும் దానికి ஒரு சட்டியில இருக்கும், மேல சட்டி இருக்கும் இல்ல பனைமரத்துல. ఒక సట్లో ஐயோ, நீங்க பாக்குறத பார்த்தா என்னமோ நான் மட்டும்தான். Actually we are came from Jinkiland. கொன்னே போடுவேன். ஒவ்வொருத்தருக்கும் அட்ரஸும் எனக்கு தெரியும். ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அந்த சட்டி நிறைய பதனியும் ఆ సట్ నిండా కళ్ళు இந்த கிழங்கும் கொடுத்து எழுதி வாங்கினவன் இருக்கிறான். ఈ కెంచిగట్లు ఇచ్చి రాసిన என்ன தெரியுமா? ఎలంటే ஒரே ஆவேசம். ఒక ఆవేశం. தனக்கு சேர்த்து வைக்கணும், తనకు చేర్చి పెట్టాలి. தனக்கு சேர்த்து வைக்கணும். తనకు చేర్చి పెట్టాలి. எவனை அடிச்சாவது தனக்கு பொருள் சேர்க்கணும், ఎవనైనా కొట్టిను నేను ఆస్తి చేర్చాలి. நிலத்தை சேர்க்கணும்,
నెలని ఆ పొలాన్ని ఏకర్ చేర్చాలా. ఏకర్ కణకా வச்சிருப்பான். ఏకర్ గంటలో పెట్టుకొని ఉంటాడు. ஹalleluya హల్లెలూయా ஹalleluya. హల్లెలూయా. அன்பு தேவ பிள்ளையே, ప్రీతి దేవుని బిడ్డలారా, ஆனா அந்த தலைமுறைகளை இன்னைக்கு நான் கண்ணால் காண்கிறேன். ఆ తలమురాల్ని ఇప్పుడు కన్నులో చూస్తాము. ஹalleluya హల్లెలూయా ஆமென். ఆమేన్. தேவ பிள்ளையே, దేవుని బిడ్డలారా, உருப்படாது. అది సరిగా ఉండదు. ஆமென் ఆమేన్. என்ன தெரியுமா? ఎలాంటే பொருளாசை. వస్తుల ఆశలు. அடுத்தவன் அவன் படிப்பறிவு இல்லாதவன், వాడు చదువు లేనోడు, அவனுக்கு போக வேண்டிய ஒரு 50 சென்ட் தான் இருக்கும். వానికి ఉండేది ఒక 50 సెంట్లు. இவன் ஏற்கனவே 10 ஏக்கரை சேர்த்து வச்சிருப்பான். వానికి ముందుగానే 10 ఎకరాలు. ஆனா அந்த அற்பமான அவனுக்கு அது பெருசு 50 சென்ட். అర్పమైన ఒక 50 సెంట్లు పెట్టుకుంటాడు. அதை எதையாவது கொடுத்து வளைச்சு போட்டுறது. దాన్ని ఏదైనా వాడిని అమర్చి తీసేసుకునేది. ஹalleluya. హల్లెలూయా. அன்பு தேவ பிள்ளையே, ప్రీతి దేవుని அதே போல இங்க ஒருத்தன் செய்தான். అదే తర ఇక్కడ ఒకటి చేశాడు. நாபோத்து அரண்மனை, నాబోతనే అరణ్మన పక్కన, அரண்மனையில் இருக்கிறான். వాడు అరణ్మనలో ఉంటాడు. படுபாவி பக்கத்துல ஒரு பாவப்பட்ட ஏழையுடைய தோட்டம் இருக்கிறது. వాడు ఒక బేదోడిని ఒక పక్కన ఒక తోటం ఉంటాయి. என்ன செய்யறான் தெரியுமா? ఏం చేస్తాడు? அந்த தோட்டத்தின் மேல் கண் வைக்கிறான். వాని ఆ ద్రాక్ష తోట మీద కన్ను పెడతాడు. அவன் முடியவே முடியாது. వాడు అవునే అవుతాడు. இது எங்கள் பரம்பரை சொத்து, ఇది నా వంశ సొత్తు, எங்கள் பிதாக்களுடைய எங்களுக்கு தந்த அதிகாரம் இது. నా తండ్రి ఇచ్చిన నాకు అధికారం ఇది. இதை நான் பிதாக்களுடைய சுதந்திரத்தை விட்டே கொடுக்க నా மாட்டேன். తండ్రిలో సుందరాన్ని నేను ఇచ్చి కాదు. இவனுக்கு பயங்கர கோபம் వీనికి బాగా కోపం ராஜாவுக்கு. ఆగాబుకు. ராஜா வந்து சோகத்தோட வந்து உட்கார்ந்து இருக்கிறான். రాజా ఒక సుస్తుగా వచ్చి కూర్చుంటాడు. இப்ப ఇప్పుడు ராஜாத்தி அம்மா ஏசபேல் கேக்குறா, ஏயா மனுஷா என்னாச்சு? రాజాతి వచ్చి అడతా, యెజబెల్ ఏమయ్యే నీకు? அப்ப சொல்றான், వాడు చెప్తాడు, நல்ல ஒரு இடம்யா, మంచి ఒక జాగా. ஆமென், ఆమేన్. நல்ல ஒரு திராட்சை தோட்டத்தை బాగా பார்த்தேன். ద్రాక్ష తోటం పోయి நாபோத்து கிட்ட போய் கேட்கவும் செய்துட்டேன். నాబోతు దగ్గర పోయి అడిగిన ஆனா చేస్తాను. அவன் முடியவே முடியாதுன்னு అవుతే சொல்லிட்டான். వాడు అవునే అవుతంటాడు. என்ன நடக்கு தெரியுமா? ఏం జరుగుతాయి తెలిసిన? பொய் சாட்சியை உருவாக்கி அவனை கொலை செய்கிறார்கள். సుల్లు సాక్షి వాని మీద పెట్టి వాడిని కొల చేస్తారు. என்ன நடக்கு? ఏం జరుగుతాయి? 21 18 19 வாசிக்கலாம். ஆகாபுடைய சந்ததி என்னவாயிற்று? நீ எழுந்து ஆகாபை சந்திக்கும்படி போய், இதோ அவன் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை சொந்தமாய் எடுத்துக்கொள்ள அங்கே போயிருக்கிறான். நீ அவனை பார்த்து நீ கொலை செய்வதும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓ ஆமென். ఆమేన్. என்ன பெரிய சாபம் பாருங்க. ఎంత పెద్ద శాపం చూడండి. நாபோத்தின் இரத்தத்தை நாய்கள் நக்கியது போல నాబోతిన్ నెత్తురు నా కుక్కలు నాకింది. ஆகாபே, ఆగాబే, உன்னுடைய இரத்தத்தை நாய்கள் நக்கும். నీ రక్తాన్ని ఆ కుక్కలు నాకును. தேவன் அதை வெறுக்கிறார். దేవుని దానికి தேவன் அவனை அருவருக்கிறார். దేవుడు దాన్ని ఈలేదు. காரணம் என்ன? కారణమేమి? அவனுடைய கண்ணின் இச்சைகளால், వాని కండ్ల ఆశల్లో, பொருளாசையால் விழுந்தான். వస్తు ఆశల్లో పడాడు. தேவனுக்கு அது உகந்ததா இருக்கவில்லை. దేవునికి అది మంచిదిగా పడలేదు. எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு வேணும், నాకు కావాలా, నాకు కావాలా, பார்க்கிறதெல்லாம் எனக்கு வேணும், చూసేదంతా కావాలా, பார்க்கிறதெல்லாம் இச்சிப்பு. చూసేదంతా ఈச்சలు பண்ணாதீர்கள். చేయొద్దు. பொருளாசை வேண்டாம். వస్తు ఆశలు వద్దు. பொருளாசையின் மேல் கண்ணின் இச்சை போகாமல் காத்துக் మోగాల கொள்ளுங்கள். మీద నీ కండ్లు పోకుండా కాసుకోండి. ஹalleluya. హల్లెలూయా. அது நம்மை வீழ்த்தி விடும். అది మనల్ని அது దొబ్బేస్తును. நம்மை வீழ்த்தி விடும். అది మనల్ని దొబ్బేస్తును. பொருளாசைக்கு இடம் கொடாதிருங்கள். వస్తు ఆశలకు జాగా ఇయ్యదండి. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1 సాముయేలు 2వ అధ్యాయము 12 இருந்து 17 வரை வாசிக்கலாம். 12 నుంచి 17 దాకా చదువుతాము. 1 సామువేల్ 2. கண்ணின் இச்சைகள் பாவத்தை பிறப்பிக்கிறது, பொருளாசையை பிறப்பிக்கிறது. 3வது, கண்ணின் இச்சைகள் சாப்பாடின் மேல் இருக்கக்கூடாது. ஆமென். ఆమేన్. என்ன ஒரு பேரமைதி. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. நல்ல கவனிங்க. బాగా గమనించండి. நம்முடைய கண்ணின் இச்சைகள், మన కండ్ల ఆశలు, சாப்பிடுகிறதின் மேல் இச்சிக்க கூடாது. తినేదాని మీద ఆశలు పెట్టకూడదు. ஆமென். ఆమేన్. யார் சொன்னா?
ఎవరు చెప్పాడు? வேதம் சொல்லுது. దేవుని వాక్యం చెప్తాయి. என்ன நடந்துச்சு? ఏం జరుగుతాయి? ஏலி ஆசாரியன். ఏలి అనే ఆసార్యుడు. ஏலி ஆசாரியனுக்கு பிள்ளைகள் உண்டு. వానికి బిడ్డలు ఉండారు. ஆமென். ఆమేన్. 2 மகன்கள். 2 కొడుకులు. இவனுங்க என்ன சொல்றது? వీళ్ళని ఏం చెప్పేది? வேதம் அழகா சொல்லுது, கர்த்தரை அறியாதவர்கள். వాళ్ళు దేవుణ్ణి తెలియనోళ్ళు. நம்ம ஊர்ல பாஸ்டர்க பிள்ளைங்க தரதலையா போறது போல. మన ఊర్లో పాస్టర్ బిడ్డలు వాళ్ళు తరదలుగా పోతారు. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. சில பிள்ளைங்களை பார்க்கும்போது வேதனை வரும். కొన్ని బిడ్డలు చూసేటప్పుడు వేదనలు ஏன்னா అవుతాయి. நம்ம ஊழியக்காரனா இருக்கிறபடியா, మనం సేవకుడిగా ఉండిందా? ஐயோ நம்ம தலைமுறை இப்படி மட்டும் போய்விடக் கூடாது. మన తలమురాలు దేవుడా ఈ తర పోయిడు కూడాదు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. பாஸ்டர் பிள்ளைங்க தண்ணி அடிக்கிறான். పాస్టర్ బిడ్డలు నీళ్లు కొడతారు. பாஸ்டர் பிள்ளைங்க உலக பிரகாரமா நடக்கிறான். లోక ప్రకారంగా జరుగుతారు. பாஸ்டர் பிள்ளைங்க அந்நிய அந்த காரியங்களில் ஈடுபடுகிறான். వేరే పాప కార్యాల్లో పడతారు. சில பேரை பார்த்தா ஆச்சரியமா இருக்கும், ஏண்டா ஊழியக்காரன் பிள்ளையாடா நீ. కొందరు బిడ్డలు చూస్తే నువ్వు సేవని కొడుకారా నువ్వు అని అడిగే తర అయిపోతాయి. சில பிள்ளைகளை பார்த்தால் மனசுக்கு சந்தோஷமாய் தெரியும். కొందరు బిడ్డలు చూస్తే తన మనసుకు సంతోషం. ஆமென். ఆమేన్. ஊழியக்காரருடைய பிள்ளைகள் என்று సేవని ఒక కొడుకు అనేసి அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இருக்கிறோம். ఆ తర కాలాల్లో இந்த ఉంటాము. ஏலியின் பிள்ளைகளும் அப்படித்தான். ఇప్పుడు ఏలి అనే என்ன செய்யறான் தெரியுமா? ఏం చేస్తారు తెలుసునా? பலி செலுத்தும் போது బలి ఇచ్చినప్పుడు அந்த பலி பொருள் எரிவதற்கு முன்பாய் ఆ బలి వస్తువులు అగ్గి కాల్చేదానికి ముందు கம்பி எடுத்து కంబి ఎత్తి நல்ல மாம்ச சதைய குத்தி எடுத்து விடுறான். బాగా మాంసం ఉండి ఆ సదని పొడిసి ఎత్తుకుంటాడు. ஆமென். ఆమేన్. அவனுக்கு ஃப்ரை பண்றதுக்கு. వానికి ఫ్రై చేసేదానికి. எடுத்து வாசிங்க. ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாயிருந்தார்கள். அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. என்னவென்றால் இறைச்சி வேகும் போது 3 கூறுள்ள ஆயுதத்தை தன் கையிலே பிடித்து கொண்டு வந்து அதனாலே அந்த பலி பொருள் மேல் குத்துவான். அந்த ஆயுதத்தில் வருகிறவைகளை எல்லாம் ஆசாரியன் எடுத்துக் கொள்வான். ஓ, இப்படியே இஸ்ரவேல் வருகிற இஸ்ரவேல் எல்லோருக்கும் செய்தார்கள். ஆமென். கொழுப்பு தகனிக்கிறதற்கு முன்பாகவே ஆசாரியனுக்கு பொரிக்கணும். ஆமென். ஆமென். பொரிக்கும்படி ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏலியின் பிள்ளைகள் சபிக்கப்படுவதற்கு காரணம், ఏలిన్ బిడ్డలు శాపాలు తీసుకునేదానికి அவர்கள் சாப்பாட்டு பிரியர்களாய் இருந்தார்கள். వీళ్ళు భోజన ప్రియరులుగా ఉన్నారు. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. கண்ணின் இச்சை எங்கெல்லாம் போகுது பாருங்க. కళ్ళ ఆశలు ఆడంత పోతుంది. நல்ல மாம்சத்தை பார்த்தா இவனுங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. బాగా మంచి మాంసాన్ని చూస్తే వీళ్ళని కంట్రోల్ చేయను కాదు. ஆமென். ఆమేన్. நல்ல மாம்சம். வேதத்தின்படி ஆசாரியன் தகன பலி அந்த எரிந்து தீரும் வரைக்கும் சும்மா இருக்கணும். దేవుని వాక్యాల ప్రకారంగా దగన బలిలో అది కరిగేదాకా దాన్ని ముట్టకూడదు వాళ్ళు. ஆனா அந்த கொழுப்பு தகனம் ஆவதற்கு முன்பாகவே குத்தி எடுத்து விடுறான். ఆ కొవ్వు అది కరిగేదానికి ముందే వాడు పొడిసి లేపేస్తాడు. என்ன நடக்கு தெரியுமா? ఏం జరుగుతాయి? இவங்க இப்படியே செய்வதை பார்த்து వీళ్ళు ఇట్లా చేసేదాన్ని చూసి இஸ்ரவேல் ஜனம் ఇశ్రాయేల్ జనాలు காணிக்கை கொடுப்பதையே வெறுத்து விடுகிறார்கள். కాணிకలు ఇచ్చేదాన్ని నిలిపేశారు. கீழே வாசித்தீங்கன்னா தெரியும். కింద చదువు తెలుసు. ஓ, அந்த வாலிபர்களின் பாவம் கர்த்தருடைய சந்நிதியில் மிகவும் பெரியதாய் இருந்தது. கர்த்தருடைய காணிக்கையை ஜனங்கள் வெறுப்பாய் எண்ண தொடங்கி விட்டார்கள். போதும். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன காரணம்? ఏం కారణము? இந்த ஏலியின் பிள்ளைகளுடைய
அந்த சாப்பாட்டு பிரியம். ఈ ఏలి బిడ్డలు భోజనాలు ప్రియర్లు. ஹalleluya. హల్లెలూయా. அன்பு தேவ பிள்ளைகளே, ప్రీతి దేవుని బిడ్డలారా, நமக்கு எதை குறித்தும் இச்சை வரக்கூடாது. మనములకు ఏంటి గురించి ఆశలు వరాకు. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, இன்னைக்கு கையே கொடுக்கல, நல்ல கையை கொடுத்து குலுக்கி சொல்லுங்க, நமக்கு எந்த காரியத்திலும் இச்சையே வரக்கூடாது. మనకు ఆ కార్యాన్ని గురించి ఆశలే రాకూడదు. பாவம், పాపము, பொருளாசை, వస్తాసులు, சாப்பாடு, స్త్రీలు, வேற என்ன, பட்டு சேலை, కోకలు, சில்க் சாரி. நம்ம ஆளுக்கு என்ன, நம்ம ஆளுக்கு காரு, பைக்கு, எத்திலும் இச்சை வரக்கூடாது. ఏంట్లను ఆశ రాకూడదు. ஆமென், ஆமென், ஹalleluya. நமக்கு தேவை என்ன, அதை தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளணும். మనకు కావాల్సిందంటే దేవుని దగ్గర అడిగి తీసుకోవాలి. இச்சிக்காதீங்க, ఆశలు పడిపోవద్దు. கண்ணை இச்சைக்கு விட்டு கொடுக்காதீங்க. కళ్ళని ఆశకు ఇచ్చిడదండి. ஆமென், ఆமெన్, ஹalleluya, హల్లెలూయా, ஹalleluya. எந்த காரியத்திற்கும் கண்ணை இச்சைக்கு உட்படுத்தி விடாதீர்கள். యా కారణాన్ని గురించి కళ్ళని దాని దించులో పోకూడదు. காரணம், ఎలంటే நம்முடைய பார்வையால், మన దృష్టిలో, கண்ணின் இச்சைகளால் வீழ்ந்தவர்களை நாம் இன்று பார்த்தோம். కళ్ళ ఆశల పడినోల్ని మనం நம்முடைய வாழ்க்கையிலும் మన జీవితంలోను இந்த காரியங்களுக்கு விட்டு கொடுக்காமல் కార్యాలకు ఇడిచిపెట్టకుండా நம்முடைய கண் మన కళ్ళు நமக்கு வெளிச்சமாய் இருக்கட்டும். మనకు దీపంగా ఉండాలి. நம்முடைய கண் మన కళ్ళు நம்முடைய சரீரத்துக்கு வெளிச்சமாய் మన இருக்கட்டும். శరీరానికి దీపంగా ఉండాలి. நம்முடைய கண் మన కళ్ళు நம்மை பரலோகம் கொண்டு செல்வதாய் இருக்கட்டும். మనల్ని పరలోకానికి తీసుకొని పోయే ஹalleluya, హల్లెలూయా. நல்லவற்றுக்கு நம்முடைய கண்ணை செலுத்துங்க. మంచిదానికి మన కళ్ళని ఇస్తాము. நம்முடைய பார்வை நல்லவற்றை தேடி போகட்டும். మన కళ్ళు మంచిదాని ఎతికి పోని. கர்த்தர் நம்மோடு இருப்பார். కర్తర్ మనతో ఉంటాడు. நம்மை ஆசீர்வதிப்பார். మనల్ని ఆశీర్వదిస్తాడు. நம்மை உயர்த்துவார். మనల్ని పెరిగిస్తాడు. கண்களை மூடலாம். కళ్ళు మూస్తాము. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, మమ్మల్ని ప్రీతించే మంచి తండ్రి, இந்த அன்பு ஆண்டவரே, நல்ல காலை வேளைக்காய் நன்றி. ఈ మంచి కాలానికి మంచి స్తోత్రం. கேட்ட வார்த்தைகளை போல ఇనిన మాటల తరా இயேசுவே, நாவை அடக்க నేలికి నడిసి நாங்கள் தியானித்தோம். ధ్యానించాము. இன்று கண்ணை ఈ పొద్దు కన్ను காத்துக்கொள்ள కాసుకునేదానికి நீர் சொன்ன காரியங்களை మీరు చెప్పిన కార్యాన్ని நாங்கள் நினைவு கூறுகிறோம். మేము తలుసుకుంటాము. இயேசுவே, యేసునానా, கண்ணின் இச்சைகளால் விழுந்தவர்கள் ஏராளம். ఆశల్లో పడినోళ్ళు ఎందరో. ஆனால் எங்க வாழ்க்கையில் మా జీవితంలో அந்த கண்ணின் இச்சைகளில் விழுந்து விடாதபடி కండ్ల ఆశల్లో పడిపోకుండా எங்களை காத்துக்கொள்ள మమ్మల్ని కాసుకొని ஒப்பு கொடுக்கிறோம். ఒప్పుయిస్తాము. எந்த சூழ்நிலையிலும் యా సమయాల్లోనూ கண்ணின் இச்சைகளுக்கு எங்களை விட்டு கொடுக்காமல், కండ్ల ఆశలకు మమ్మల్ని ఇడిచిపెట్టకుండా, கண்ணானது எங்க சரீரத்துக்கு விளக்காய் இருக்கும்படி కండ్లు అయినది మా శరీరానికి దీపంగా ఉండే எங்களை காத்துக்கொள்ள ஒப்பு கொடுக்கிறோம். మమ్మల్ని కాసుకునేదానికి ఒప్పుయిస్తాము. கிருபையால் நடத்தும் కృపలో இயேசுவின் நாமத்தில் பிதாவே, యేసువిన్ నామములో తండ్రి, ஆமென், ఆమేన్. ஆமென். திகைத்திடாதே, கர்த்தர் கரம் உனக்குண்டு, பயந்திடாதே, கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தர் கரம் உனக்குண்டு, பயந்திடாதே, கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தர் கரம் உனக்குண்டு, பயந்திடாதே, கரம் பிடித்து உன்னை என்று நடத்திடுவார், கண்மணி போல் என்னும் காத்திடுவார், கரம் பிடித்து உன்னை என்று நடத்திடுவார், கண்மணி போல் உன்னை என்று காத்திடுவார், கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தர் கரம் உனக்குண்டு, பயந்திடாதே, ஆமென். கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தர் கரம் உனக்குண்டு, பயந்திடாதே, படுகுழியில் நீ விழுந்தாலும் பருத்திலிருந்து வந்து உன்னை தூக்கிடுவார், படுகுழியில் நீர் விழுந்தாலும் பருத்திலிருந்து வந்து உன்னை தூக்கிடுவார், அக்கினியில் நீ நடந்தாலும் உன்னை சேதப்படுத்த முடியாதே, அக்கினியில் நீ நடந்தாலும் எதுவும் உன்னை சேதப்படுத்த முடியாதே, கலங்கிடாதே,
உனக்குண்டு பயந்திடாதே கலங்கிடாதே திகைத்திடாதே கர்த்தர் கரம் உனக்குண்டு பயந்திடாதே ஆறுகளை நீ கடந்தாலோ அவைகள் என்று முன்மீது பொருள்வதில்லை ஆறுகளை நீ கடந்தாலோ அவைகள் என்று முன்மீது பொருள்வதில்லை காரிருளில் நீ நடந்தாலோ பாதைக்கு வெளிச்சமாக இருப்பாரே காரிருளில் நீ நடந்தாலோ பாதைக்கு வெளிச்சமாக இருப்பாரே கலங்கிடாதே திகத்திடாதே கர்த்தர் கரம் உனக்குண்டு பயந்திடாதே ஓ கலங்கிடாதே திகத்திடாதே கர்த்தர் கரம் உனக்குண்டு பயந்திடாதே கலங்க மாட்டே திகைக்க மாட்டே கர்த்தர் கரம்